தமிழ் இணைய கல்வி பயிற்சியகத்தின் பகுதி 3ஆம் பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி மூவேந்தர் பாராட்டி கம்பன் சீராட்டி வருடங்கள் 1000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வளர்ந்து வரும் என் தமிழன்னையை வணங்கி இன்றைய பகுதியை தொடங்கலாம். எழுதுகோல் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஆள்காட்டி விரலை எழுதுகோலாகவும் மணல் தரையை பலகையாகவும் கொண்டு பாடம் கற்பித்த என் தமிழ் தலைமுறையினருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற நம்மளுடைய அடுத்த செஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் ஆசிரியரின் தொழில்முறை வளர்ச்சி. அது என்ன 21ஆம் நூற்றாண்டுல தனியா ஆசிரியர்கள் அப்படிங்கிறது குருகுல கல்வியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போயிட்டே தானே இருக்கு. அதுல என்ன 21ஆம் நூற்றாண்டுல தனியா நமக்கு ஒரு தொழில்முறை வளர்ச்சி தேவைப்படுதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக 2026ல இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நமக்கு தொழில்முறை வளர்ச்சி கண்டிப்பா தேவைப்படுது. அது எந்த விதத்துல தேவைப்படுது அப்படின்றதுதான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். ஸோ இதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கான பதிலை நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்வீங்க. அதை மீறி, அதாவது நான் ஒரு ஆசிரியர் அப்படின்றத தவிர நீங்கள் யார், உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஒரே வார்த்தையில எனக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். தமிழ்லயும் அனுப்பலாம், ஆங்கிலத்திலையும் அனுப்பலாம். அதாவது நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் எ ப்ரொஃபஷனல் நேம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் நேமா உங்களை யூஸ் பண்ணாம, உங்களுடைய ப்ரொஃபஷனலை யூஸ் பண்ணாம, டீச்சர் தான், டாக்டர் தான் அப்படி சொல்லாம, தமிழ் செல்வி மேடம் அவங்க வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. லைஃப் லாங் லேர்னர். சூப்பர் ஜெகதீஷ். லைஃப் லாங் லேர்னர். ஆமா, உண்மைதானே. நம்ம வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டே தான் இருக்கணும். இது 21ஆம் நூற்றாண்டு இந்த தொழில்முறை வளர்ச்சியில அதுவும் நம்ம ஒரு பகுதியா எடுக்க போறோம். அது முன்னாடியே ஜெகதீஷ் ராமன் நமக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நான் மற்றவர்களுடைய பதிலையும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீதி பேர் இப்பதான் நுழைஞ்சிருக்காங்க. மேபி அவங்க டைப் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இல்லாம, நீங்க ஒரு ஆசிரியரா இல்லாம நீங்க என்னவா இருக்கீங்க? பாலகன் சென்சா சொல்லியிருக்காரு ஃபெசிலிட்டேட்டர். உண்மையாவே மிகச்சிறந்த ஒரு சொல். சிற்ப கலைஞர் சரவணன் சொல்லியிருக்காரு. சிற்ப கலைஞர். பரவாயில்ல, உங்களுக்கு சிற்ப வேலைகள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். படைப்பாளர் லட்சுமி பிரபா சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாருமே ஒரு படைப்பாளர்கள். உண்மையாகவே மாணவர்களை உருவாக்குகின்ற படைப்பாளர்கள், சிந்தனை தூண்டி கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவர். பாருங்க, உண்மையாவே உங்களுக்குள்ள வாழ்வியலை வாழ வழிகாட்டும் வழிகாட்டி. உண்மையாகவே தமிழ் ஒரு பாடமே அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அது உண்மையாகவே இந்துமதி சொல்லியிருக்காங்க. வாழ்வியலை வாழ வழிகாட்டும் வழிகாட்டி. நம்ம தமிழ் ஆசிரியர்களா இருந்தாலே நம்ம நிச்சயமா ஒரு கைடன்ஸ் தான். நம்ம லைஃபை எப்படி வாழணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ஆளுதான். பண்பாட்டு வழிகாட்டி. உண்மை, தமிழ் ஆசிரியர்களுடைய முக்கியமான கடமை பண்பாட்டு வழிகாட்டி. பரவாயில்ல, எனக்கு உடனடியா பதில் அடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம இன்னைக்கு நடக்க போற இந்த 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் ஆசிரியரின் தொழில்முறை வளர்ச்சி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த நம்ம எந்த மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் மேக்ஸ் அ குட் டீச்சர். அதாவது உங்களை ஒரு நல்ல ஆசிரியராக மாற்றக்கூடிய காரணிகள் என்னென்ன, அததான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். உங்களை ஒரு நல்ல ஆசிரியராக. அப்ப நான் நல்ல ஆசிரியர் இல்லையா, நான் பேட் டீச்சரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்லவே வரல. நம்ம எல்லாருமே நல்ல ஆசிரியர்கள் தான். ஆனாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்கிறது, நல்ல பேர் மீன்ஸ் எனக்கு இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை வாயில இருந்து ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்மளுடைய சாதாரண உழைப்பு நமக்கு போதாது. நம்ம வேற ஏதாவது ஒரு வகையில நம்ம செஞ்சே ஆகணும். அதாவது என்னன்னா, 5 வருடங்களுக்கு முன்பு, 5ன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆசிரியருடைய வேலைக்கும் இன்று இருக்கக்கூடிய ஆசிரியருடைய வேலைக்குமே நிறைய வேறுபாடுகள் ஆயிடுச்சு. நம்ம லட்சுமி சொல்ற மாதிரி பண்புக நோக்கம் உடையவரா தான் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் இருக்க வேண்டியதா இருக்கு. நான் பாடத்துல இருக்கிற பாடத்தை எடுக்கிறேன், நீ அதை கவனி, எக்ஸாம் வைக்கிறேன், மார்க் திருத்துறேன், உனக்கு நான் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றத குழந்தைகள் இன்று விரும்புவதே கிடையாது. அதுக்கு நாங்களே படிச்சுப்போமே, அதுக்கு எங்க டீச்சிங் ரிசோர்ஸ் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நம்ம ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்ற ஒரு பெயரை வாங்குறதுக்கு நம்ம ரொம்பவே வேறு விதமாக சிந்திக்க வேண்டிய நேரத்துல இருக்கும். அதுல என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு 6 டைமென்ஷன்ல உங்களுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பல விஷயங்கள்
அனுபவசாலியான உங்களுக்கு தெரிந்ததாகவும் இருக்கலாம், ஏற்கனவே அறிந்து கொண்ட ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு சிலருக்கு இது மிகவும் புதிதான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த வகுப்பை கொண்டு போறேன். அனுபவசாலிகள் கண்டிப்பா இதற்கான வழிகாட்டுதலோட என்ன கொண்டு போகணும். ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல போடலாம். அதை நான் கண்டிப்பா கேட்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். நம்மளுடைய 6 டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அதாவது நம்மளுடைய பர்சனல் குவாலிட்டி எப்படி இருக்கணும், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் குவாலிட்டி எப்படி இருக்கணும், எமோஷனலா நம்ம எப்படி இருக்கணும், சோசியல் கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு எப்படி இருக்கணும், தொழில் முறையா இன்னைக்கு இருக்கிற எத்திக்கல் வேல்யூ என்ன, என்ன மாதிரியான இன்னோவேஷனான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ற இந்த 6 வகையில தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கான பகுதியை வந்து கொண்டு போலாம் அப்படின்னு இருக்கேன். இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ப்ரொஃபஷனல் குவாலிட்டி. அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட குணம். நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் ஒரு ஆசிரியர். நான் வந்து வீட்டுல போயிட்டு இருக்கிற மாதிரி ஸ்கூல்ல இருக்க மாட்டேன். நான் வந்து ஸ்கூல்ல இருக்கிறதே ரொம்ப வித்தியாசமா தான் இருப்பேன். அப்ப என்னுடைய தனிப்பட்ட குணத்துக்கும் என்னோட தொழில் முறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வரும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு உங்களுக்கு முற்படுறேன். அதாவது ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அப்போ நீங்க ஒரு நல்ல மனிதரா இருக்கணும் கண்டிப்பா, இல்லையா? சோ நல்ல செய்திகளை பாருங்க, நம்ம கார்த்திகேயன் சொல்றாரு, நல்ல செய்திகளை வந்து நம்ம பரப்புற ஒரு நோக்கத்தோடு இருக்கணும். உண்மையாகவே இன்னைக்கு நம்ம தமிழ் பாடங்களை நடத்தும் பொழுது குழந்தைங்க கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் கேள்வி, முதல் விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இப்படிதான் கேக்குறாங்க. எடுத்த உடனே அரசர் அப்படி இருந்தாரா, இந்த மாதிரிலாம் இருந்தாரா, 100 பேரை கொன்னாரு அப்படின்னு சொன்னா, சத்திரியர்கள் 100 பேரை கொல்லாம இறக்கவே மாட்டாங்கடா. சின்ன குழந்தை பிறந்தா கூட அதை நெஞ்சில கீறி தாண்டா வந்து புதைப்பாங்க. அந்த அளவுக்கு வீரமிக்க தமிழ் பரம்பரை நம்மளோடது அப்படின்னு நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லும் பொழுது, மேம் இதெல்லாம் நம்புற மாதிரியா மேம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி குழந்தைங்க கிட்ட வருது. அப்போ பசங்க என்ன நினைக்கிறாங்க, மாணவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஏதோ சும்மா கதை சொல்றாங்க, ஹிஸ்டரின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் மாணவர்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். அதாவது தன்னம்பிக்கை இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க முதல்ல தன்னம்பிக்கையோடு சொல்லணும். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லும் பொழுது குழந்தை திடீர்னு இப்படி கேட்கறான்னா, இங்க பாரு புக்ல இருக்கு, நான் சொல்றேன், நீ சும்மா என்ன கேள்வி கேட்காத அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா கூட மேபி நம்மளுடைய தொடர் வேலை, ஒரு வருத்தம், ஒரு மன அழுத்தம், பையன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கும் போது நம்மையும் மீறி என்ன பண்றோம் அப்படின்னா, இருக்கிறத படிடா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கும் பொழுது அது அவங்க நமக்கு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. அதுல என்னன்னா நமக்கு தன்னம்பிக்கை இல்லாத குறைக்குது. அப்ப ஒரு பாடத்தை நம்ம எடுக்கும் பொழுதே எந்தெந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் குழந்தைங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல இருக்கும். நான் இப்ப இந்த விஷயத்த சொல்லும் பொழுது பையன் நம்புவானா அப்படின்றதுல வந்து நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். அதற்கான தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். அப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற 10 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க. அப்ப மட்டும்தான் பையன் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால அதை வந்து தன்னம்பிக்கையோட பதில் சொல்ல முடியும். இந்த செல்ஃப் கான்பிடன்ஸை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நான் வந்து நிறைய படிச்சிருக்கணும், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நீங்க நிறைய புத்தகம் படிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு நீங்க நிறைய கருத்துக்களை சொல்லும் பொழுதே பசங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். உண்மையாவே உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். இதுதான் முதல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது நான் எதை நடத்தும் போதும் அதை நான் பாசிட்டிவா தான் கொண்டு போவேன் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அது இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா, தமிழ் என்பதே ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்ட ஒரு பாடம் தான் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற பழமொழியும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா உண்மையில எம்டி வெசல்ஸ் மேக் நாய்ஸ் அப்படின்றது ஆங்கில பழமொழி. அந்த ஆங்கில பழமொழியை தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால உருவானதுதான் பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற பழமொழி. ஆனா உண்மையில நம்மளுடைய தமிழ்ல பதறாத காரியம் சிதறாது அப்படின்ற ஒரு பழமொழியை தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது எதுவுமே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்டா தான் எப்பவுமே இருக்கும். காலம் தவறாமை அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர தாமதமாக வருதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. சோ அந்த மாதிரி நீங்க எதை பயன்படுத்தும் பொழுதும் குழந்தைங்க கிட்ட நேர்மறையான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். சோ அந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை நீங்க பேசும்பொழுது பசங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அவன் எழுதுறனா எப்பவும் இப்படிதானடா,
நீ ஒழுங்காவே எழுத மாட்டியாடா அப்படின்னு கேட்கறத விட நான் இன்னும் பெட்டரா உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன்டா, நீ நல்லா செய்வடா, உன்னால முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பேசணும். மேம் இதெல்லாம் நீங்க பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு மேம். 30 பசங்க இருக்கிற கிளாஸ்ல 25 பேரும் சேட்டை பண்ணும்போது நீங்க வந்து நின்னு பாருங்க, அப்ப தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டப் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா உண்மையில அதே மாதிரியான ஒரு வகுப்பறையில நிக்கிற ஆள் தான் நானுமே. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க பசங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள குடுங்க. திட்டும்போது கூட அறிவாளிடா, எப்படிடா உன்னால இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, அதனால நகைப்பு வருமே தவிர, நீங்க திட்டுறதுக்கான ஆழம் குழந்தைங்களோட மனசுல போய் பதியாது. சோ அந்த மாதிரி நீங்க பேசுறது இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் குவாலிட்டில டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய வேலைய நான் டைமோட ஃபாலோ பண்றேன். அதுக்கும் நான் பையன்கிட்ட பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே நீங்க டைமோட இருக்கீங்களான்றத பையன் கண்டிப்பா பார்ப்பாங்க. அத நெறைய இடத்துல நோட் பண்ணுவான். நீங்க நோட் புக் கரெக்ஷனா இருக்கட்டும், நீங்க நோட்ட வாங்கிட்டு போவீங்க. அத கரெக்ஷன் பண்ணி ஆன் டைம்ல நீங்க குடுக்கணும்ன்றத பையன் கண்டிப்பா எதிர்பார்ப்பான். நீங்க அப்படி ஆன் டைம்ல குடுக்கும்போது மட்டும் தான், பசங்களும் வந்து உங்ககிட்ட இருந்து வந்து ஒரு ஒரு ஆன் டைம் வொர்க்க வந்து எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த டைம்ல வெயினா வச்சியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே டைமோட முடிக்கணும். இன்னைக்கு பேப்பர் குடுக்கணும்னா, இன்னைக்கு பேப்பர் குடுக்கணும். நெறைய பேரு பேப்பர அந்த டைம்க்கு குடுக்க முடியாம, அந்த டைம்ல கொண்டு போய் பசங்க கையில குடுத்து, அவங்களே டோக்கன் போட சொல்லி, நீங்களே குடுங்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல மாத்தி மாத்தி குடுத்து டோட்டல் பண்ணி சொல்றதோ, அது எல்லாமே நீங்க ஒரு அவசர நேர வேலையாகத்தான் செய்கிறீர்கள் அப்படின்றது பையனுக்கு கண்டிப்பா புரியுங்க. நம்ம புரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க நெறைய யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அத கண்டிப்பா அன்னைக்கு சொல்லிடணும். செய்யணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா செஞ்சிடணும். அந்த டைம் மேனேஜ்மென்ட்ட நீங்க கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணியே ஆகணும். இது மூலமா தான் உங்களுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அவனுக்கு தெரியும். அதாவது எங்க டீச்சர் சொன்னா கண்டிப்பா செஞ்சுருவாங்கப்பா. ஐய்யயோ! இன்னைக்கு டெஸ்ட்னா டெஸ்ட் தான்ப்பா. அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்ததுனாலே பசங்களுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். இல்ல எங்க டீச்சர் சொன்னா மாத்தவே மாட்டாங்க. இன்னைக்கு வைக்கணும்னா வச்சுதான் ஆகணும். இல்ல இன்னைக்கு பிடி குடுக்குறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இன்னைக்கு பிடி குடுத்துருவாங்க. அப்படின்னு உங்க மேல எல்லா விதத்திலயும் பையன் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த டைம் மேனேஜ்மென்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்தது உங்களுக்கு இது எல்லா விதமான ஒரு நம்பிக்கையும், உங்க மேல ஒரு தன்னம்பிக்கையும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கையும் உருவாக்குற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் லாங் லேர்னிங். உண்மையாகவே இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா, தெரியாதவர்கள் தான் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. அனுபவசாலிகள், நிறைய வழிகாட்டிகள், நெறைய இந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்தவங்க கூட இந்த வகுப்புல உட்கார்ந்துருக்காங்க. அது என்னால நல்லாவே பார்க்க முடியுது. அப்படின்னா நான் பெரிய விஷயம் சொல்றேனான்னா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா, உண்மையில நான் சொல்றதுல ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட போய் ரீச் ஆகாதான்ற ஒரு ஆர்வத்தோட தான் இன்னைக்கு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உண்மையாகவே இன்னைக்கு அனுபவசாலிகள் பலர் இந்த வகுப்புல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத பேசிக்கா இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப லைஃப் லாங் லேர்னரா இன்னும் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம லைஃப் லாங் லேர்னரா இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது எப்பவுமே நீங்க உங்கள ஒரு சுய மதிப்பீடு போடுவீங்க. உங்களுக்கு வந்து முடி கம்மியா இருக்கலாம், நீங்க வந்து கருப்பா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப கலரா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப குண்டா இருக்கலாம். அப்போ நம்மள பத்தின ஒரு சுய மதிப்பீடு பெர்சனலா நம்ம போடுவோம். நான் குண்டுப்பா, எனக்கு தொப்பை நெறைய இருக்கு. நான் எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி நீங்களே ஒரு சுய மதிப்பீடோட தான் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த சுய மதிப்பீட்டையே நீங்க மாத்தி தான் ஆகணும். அதாவது எஸ் ஐ அம் குட். ப்ரொஃபஷனலா நல்லா தான் இருக்கேன். ஒரு டீச்சரா என்ன பார்க்கறது கரெக்ட்டா தான் இருக்கு. நான் இப்படிதான் இருக்கேன். ஈவன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல குண்டா இருக்கிற டீச்சர பார்த்தா பயப்படுவாங்க. ஒல்லியா இருக்கிற டீச்சர பார்த்தா பயப்படவே மாட்டாங்க. ஏமாத்திருவாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க பசங்க கிட்ட எப்படி கண்ணியமா பேசுறீங்க? நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூடோட நடந்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் பசங்களுக்கு உங்க மேல மரியாதை வரும். பசங்க உங்கள பார்த்து பயப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பசங்க உங்கள பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. ஆனா உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, நீங்க சொல்ற கருத்து, நீங்க சொல்ற விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போதே பசங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். அந்த ரெஸ்பெக்ட் தான் இன்னைக்கு நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உண்மையாகவே சொல்லணும்னா அடாப்டபிலிட்டி. அதாவது வந்து மாற்றங்களை எதிர்கொள்ளும் திறன். உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் மன்னித்துக் கொள்ளவும், பெரும்பாலானோருக்கு இருக்காத ஒரு விஷயம் என்னன்னா, மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன். நம்பளால இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ட அக்செப்ட் பண்ணவே முடியல.
சில நேரங்கள்ல அதை கத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. உண்மையாகவே இன்னைக்கு பல ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராகவே இருந்தாலுமே கூட ஆங்கிலம் பேச தெரிந்த தமிழாசிரியர் தான் வேணும்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 3ஆம் மொழி தமிழ் பாடமா வந்ததுல இருந்து நம்ம வந்து தேர்ட் லாங்குவேஜ் வந்து எடுக்கும்போது அதர் லாங்குவேஜ் குழந்தைங்க தான் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வேறு வழியே இல்லாம ஆங்கிலம் பேச தெரிந்த ஒரு தமிழாசிரியர் தான் வேணும்னு கேட்கிற கட்டாயத்துல பன்னாட்டு பள்ளிகளோ இல்ல இன்னைக்கு இருக்கிற ஆங்கில வழி பள்ளிகளோ இருக்கு. அப்ப என்னது இது, தமிழ் டீச்சர்னா எதுக்கு இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் பேசுறது தான் வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கோவப்படாம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தான் இருக்கிறோம். எஸ், நம்ம தமிழ் சொல்லி மேம் சொல்ற மாதிரி காலத்தோடு ஒட்ட ஒழுகல், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட ஈச் பண்ணி போய்தான் ஆகணும். அப்ப அவங்க உங்ககிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா சரளமா ஒரு 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசுறாங்க. மேம் ஐ டோன்ட் ஹவ் டைம் டு கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஹோம்வொர்க் மேம் அப்படின்னு கடகடன்னு அப்படி சொல்லும்போது தமிழ்ல பேசு அப்படின்னு சொல்றதை விட இதை ஏன் நீ தமிழ்ல பேசினா எவ்வளவு அழகா இருக்கும், தமிழ் வகுப்பு தானே, தமிழ்ல சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க பேசும்பொழுது நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது அவங்களுக்கு புரியும். ஆனா நீங்க வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனால நான் இங்கிலீஷ் பேசினா திட்டுறாங்க, எல்லா கிளாஸ்லயும் இங்கிலீஷ் தான் பேசுறோம், இதுல மட்டும் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரியான மாணவர்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் நிறைய உருவாகுது. அதனால நம்ம வேற வழியே இல்லாம காலத்தோடு ஒட்டி போற மாதிரியான ஒரு லைஃபை நம்ம உருவாக்கித்தான் ஆகணும். இதுதான் நம்மளுடைய பர்சனல் குவாலிட்டி. இந்த பர்சனல் குவாலிட்டியை தான் நம்ம வளர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோட இருக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த பர்சனல் குவாலிட்டியில பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் மைண்ட் செட், நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்டோட இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நீங்க உங்களையே நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். அப்புறம் அடாப்டிவிட்டி, அதாவது இந்த காலத்துக்கு மாதிரி நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். சோ இந்த விஷயத்தோட நான் உங்களுக்கு ஒரு சின்ன மென்டிமீட்டருடைய டூல் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்னுடைய அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஒரே நிமிஷத்துல நான் அந்த ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். 1 மினிட். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் உங்களுடைய இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய இந்த ஸ்கிரீனுக்கு வந்துருவீங்க. இப்ப நீங்க ஒரே ஒரு வார்த்தை, அதாவது இப்ப நம்ம நிறைய படிச்சோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்கோம், நான் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கேன், டைம் மேனேஜ்மெண்டோட இருக்கேன், லைஃப் லாங் லேர்னரா இருக்கேன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனோட இருக்கேன், அடாப்டிவிட்டியோட இருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதுல உங்களுடைய வார்த்தை, அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர், ஒரே ஒரு வார்த்தையில நீங்க இதுல எனக்கு டைப் பண்ணலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர். இப்ப இத கேட்டதுக்கு அப்புறமா எஸ் என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு நீங்க டைப் பண்ணலாம். இல்ல நான் இனிமேல் இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ண போறேன் அப்படின்றது நீங்க இதுல டைப் பண்ணலாம். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். எஸ், இன்னும் நிறைய பேருக்கு ஸ்கிரீன் ரீச் ஆகல. வெரி குட், சூப்பர். ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க உறுதியான ஆசிரியராக இருப்பேன். எஸ், கான்பிடென்ட் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை வந்து உறுதியான ஆசிரியர். கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் நம்ம உறுதியானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம இன்னும் ஒரு 6 பேர் நம்மளோட இதை வந்து ஸ்கேன் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன். எஸ், தங்கிலீஷ் டீச்சர். எஸ், உண்மையாகவே நம்ம தங்கிலீஷ் டீச்சரா இருக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஆனாலும் அதே நேரத்துல நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர். உங்களுக்கு தமிழுக்கான அந்த ஒரு தெளிவும் இருக்கிறது என்பதை அப்பப்ப நீங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சிறந்த ஒரு சொல்லையோ சிறந்த ஒரு செய்யுளையோ நீங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து உங்களை வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா உங்களை பார்ப்பாங்க. வெரி குட். அடுத்தது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது சிறந்த வழிகாட்டி. நான் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறேன், பன்முக திறமையுள்ளவராக இருக்கிறேன். வெரி குட். சரிங்களா? சரி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நமக்கு வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்கிரீனை பார்த்தோம்னா இன்னும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். வாழ்க்கை வழிகாட்டியான ஆசிரியராக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்மளுடைய பிபிடி ஸ்கிரீனோடைய அடுத்த ஸ்கிரீனுக்கு போகலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற நம்மளுடைய 6 டைமென்ஷன்ல இருக்கிற அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிட்டி. இப்ப இது வரைக்கும் நீங்க சொன்னதே மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் குவாலிட்டியா தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறதுக்கு நமக்கு ப்ரொஃபஷனலான குவாலிட்டி அப்படின்னு ஒரு சிலது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதாவது நான் சொன்ன மாதிரி 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா லெசன் பிளானை வந்து நோட்ல எழுதுனாங்க. டெய்லி என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றதையும் கையிலேயே எழுதுவாங்க. நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல கூட பதில் சொல்லியிருக்காங்க. காலம் தவறாத ஆசிரியராகவும் மன வலிமை கொடுக்கும் ஆசிரியராகவும் புகழேந்தி சார் சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கையுடைய தைரியமான ஆசிரியராக இருப்பேன்னு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரொஃபஷனல் குவாலிட்டி.
இந்த ப்ரொஃபஷனல் குவாலிட்டியில என்னென்ன இருக்கணும், உங்களுடைய தொழில்முறை குணங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக நீங்க லெசன் பிளான் பண்ணும் பொழுது பாடத்தை திட்டமிடுதல், அதாவது அந்த பாடத்திட்டம் நீங்க ரெடி பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் கேட்பாங்க. வீக்லி பிளானர் கேட்பாங்க, மந்த்லி பிளானர் கேட்பாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு லெசன் பிளான் நோட்ல எழுதினாலே போதும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. கொரோனா பீரியடுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம தமிழ் செல்வி மேம் சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே நல்ல ஆசிரியர்களாகவே இருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் குவாலிட்டியில இருக்கிற மெயின் விஷயமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடத்திட்டம் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடத்திட்டத்தை வீக்லி பிளானரா கொடுன்றாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டிய ஹோம்ஒர்க் என்னன்னு இந்த வார செவ்வாய்க்கிழமையே கேட்கறாங்க. பத்தாததுக்கு மந்த்லி பிளானர் கேட்கறாங்க. ஒரு எக்ஸாமே முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன போர்ஷன் முடிக்க போறீங்க? அதுல இருந்து என்ன கேள்வி கேட்க போறீங்கன்றாங்க. பத்தாததுக்கு அதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரும் ரெடி பண்ணிட சொல்றாங்க. பல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் தான் கேள்வித்தாளையே கணினியில ரெடி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த கொஸ்டின் பேப்பரையுமே வாங்கி வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட வருது. அப்ப இந்த பாடத்திட்டம் அப்படிங்கறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. நான் பாடத்திட்டம் ரெடி பண்றேன், ஸ்கூலுக்கு கொடுக்குறேன். அதுலயும் குழந்தைங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்துல ஏதாவது ஒரு சின்ன பிறழ்வு ஏற்பட்டாலுமே கூட அது இமீடியட்டா குழந்தைங்களை ரீச் ஆயிடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பாடத்தை நடத்தாம இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸை முடிக்காம இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துடலாம். அப்ப நீங்க குழந்தைய கன்வைன்ஸ் பண்ற ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய கேள்வித்தாள்ல ஏதாவது தவறுகள் ஏற்பட்டா எக்ஸாம் டைம்ல போயிட்டு அதுல ஒயிட்னர் போட்டு கரெக்ஷன் பண்ணுவீங்க. அதுவுமே உங்க மேல ஒரு தன்னம்பிக்கையை வந்து குறைக்கும். இவங்களோட கேள்வித்தாள்ல எப்பவுமே மிஸ்டேக் இருக்கும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் நீங்க கண்டிப்பா செய்யவே கூடாது. அடுத்தது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அசஸ்மெண்ட். உண்மையாகவே நீங்க குழந்தைங்களை அசஸ் பண்றதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களோட பேப்பரை வச்சு நம்ம அவங்கள அசஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு குழந்தையுமே உங்களை அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நிஜம். அதுதான் நீங்க ஞாபகத்திலையும் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேப்பர் கொடுக்கும்பொழுது எந்த மாதிரி பேப்பரை கொடுக்குறீங்க, கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி எடுக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடம் நடத்துறதுக்கும் கேள்வி பதிலுமே பாத்தீங்கன்னா அந்த கேள்வியோடைய தரம் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே பசங்க வந்து உங்களுடைய தரத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா அந்த டீச்சர் கொஸ்டின் பேப்பர் பண்ணா இப்படி இருக்கும், இவங்க பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஜாலியா எழுதிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆசிரியரும் இன்னொரு ஆசிரியையும் கம்பேர் பண்ணி பாக்குற அளவுக்கு பசங்க வந்து ரொம்ப திறமையானவர்களா இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடில எல்லாம் போடும்பொழுது ஒரு பாடத்தை போட்டீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் அதுவே கொடுத்துருது, அதுவே கேள்வித்தாள்களை கொடுத்துருது. அப்படி உங்களுக்கு முன்னாடியே பையன் போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. நீங்க சாட் ஜிபிடில இருந்து கேள்வியை எடுத்துக்கொண்டு போய் அதை அப்படியே போடும்பொழுது இதை நான் ஏற்கனவே நேத்தே சாட் ஜிபிடில பாத்துட்டேனே அப்படின்ற பதில பிள்ளைங்க சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுடைய அசஸ்மெண்ட், அதாவது உங்களுடைய தகுதின்றது நிச்சயமாக குறையத்தான் செய்கிறது. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களை விட டெக்னாலஜில பசங்க ரொம்ப திறமையா இருக்காங்க. அப்ப உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உயர்தரமாக இருக்கணும். அப்ப நீங்க பசங்க செய்யற மாதிரியான சாதாரண விஷயங்களை செய்யும்பொழுது அங்க உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. அப்ப உங்களுடைய தொழில்முறை வளர்ச்சி இன்னுமே வேகமா செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை. உண்மையாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சருங்களுக்கு இந்த வகுப்பறை மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமான வேலைகளை நம்ம செய்யறோம். ஆனா அதே நேரத்துல நமக்கு வந்து ட்ரைனிங், அதாவது நம்மளுடைய பாடத்துக்கான பாடத்திட்டங்களை ரெடி பண்றதுக்கான டைமிங்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரொம்ப குறைவா இருக்கும்பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம வகுப்புல போயிட்டு திணறுவோம். இதை பார்க்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு பிபிடி ரெடி பண்ணிருப்போம், அந்த பிபிடி சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப அந்த நேரத்துல போய் ஒரு சின்ன திணறிட்டா கூட பசங்க வந்து ஈஸியா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால வகுப்பறைப்புக்கு செல்வதற்கு முன் நீங்க என்ன செய்யணும்ன்றத ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வகுப்பறைக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும். அப்பதான் அது உங்களோட தன்னம்பிக்கையை காட்டும். குழந்தைங்களுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த வகுப்பறை மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ்ல கண்டிப்பா 10 பசங்க ரொம்ப தெளிவா சூப்பரா படிப்பாங்க, முதல் பெஞ்ச்ல உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க தேவையே இல்லை, அவங்களே படிச்சிருவாங்க. அப்ப கிளாஸ்ல 10 பேர் கவனிக்கவே மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ஆசிரியர் தேவை. உண்மையாவே முன்னாடி கவனிக்கிற இந்த 10 குழந்தைங்களுக்கு ஏஐ டீச்சரே போதும். அதுவே வரும், பாடம் நடத்தும், போயிடும், வேலை முடிஞ்சிச்சு. ஆனா கவனிக்காத அந்த குழந்தைக்கு தான் நீங்க தேவைப்படுறீங்கன்றத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. கவனிக்காத குழந்தையை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு யோசிங்க. இதுதான் உங்களுடைய வகுப்பறை மேலாண்மையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில். உண்மையாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் டிஜிட்டல் ஸ்கில்லோடு தாங்க இருக்கணும்.
இன்னைக்கு இருக்கிற பல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ற விஷயம் இருக்கு. ஆனா தமிழ் ஆசிரியர்கள் எத்தனை பேர் அந்த ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்றோம்? எல்லாத்தையும் நான் அதிலே போட முடியுமா? எல்லாரையும் மாதிரி நீங்களும் ஒரு பிபிடி தான் போட்டு காமிக்கிறீங்க. எல்லாரும் மாதிரியுமே நீங்களும் அந்த பிடிஎஃப் தான் காமிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வேற ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்த தேடி தங்க ஆகணும். அதை நீங்க குழந்தைங்களுக்கு காட்டும் பொழுது, ஒரு சின்ன வீடியோ காமிச்சு அதுல இருந்து கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு சின்ன பாடலை போட்டு அதுல இருந்து கேள்வி கேட்கும் பொழுதோ, இல்ல ஒரு வீடியோ போடும் பொழுதோ, ஒரு அனிமேஷன் போடும் பொழுதோ, பசங்களுக்கு உங்க மேல ஒரு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கில் உங்களுக்கு இருக்குங்கிறத குழந்தைங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தை தான் இருக்கீங்க. அடுத்தது ஏஐ டூல். ஏஐ டூல்னு பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அந்த ஏஐ டூலை நீங்க பயன்படுத்துற மாதிரி பையனும் பயன்படுத்துவான், நம்மளுடைய மாணவனும் அந்த ஏஐ டூலை பயன்படுத்துவான்ற எண்ணம் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். ஏஐ டூலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ஆனா குழந்தைங்க ஆல்ரெடி அதை தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க சொல்லும் பொழுது, எங்க டீச்சர் எங்களை விட நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா அப்படின்ற ஒரு எண்ணத்தை குழந்தைங்க கிட்ட கொண்டு வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்டரா இருந்தா மட்டும்தான் உங்களால அதை கொண்டு வர முடியும். அப்பப்ப வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ஒரு முறையாவது பயன்படுத்தி பார்க்கணும். இப்ப சாட் ஜிபிடின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படிதான் இருக்கு? அதே மாதிரியே ஜெமினின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படிதான் இருக்கு? அதே மாதிரியே வந்து டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்கு, அது எப்படிதான் இருக்கு? பிபிடியை நாமளே பண்ணலாமா? கேன்வால நாமளே செய்ய முடியுமா? இதெல்லாம் நீங்களா எடுத்து தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தாங்க பண்ண முடியும். இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கத்துக்கோங்க. அதுக்கான லேர்னிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை நீங்க செய்தால் மட்டுமே உங்களுடைய வேலையும் வேகமாக முடியும். அதே நேரத்துல நீங்க ஒரு டெக்கி டீச்சரா அவங்கிட்ட அறிமுகமாக முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிட்டி. அதாவது உங்களுடைய பிளானிங் எப்படி இருக்கணும், உங்களுடைய அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், உங்களுடைய மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்கில் உள்ள டீச்சரா இருக்கணும், எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பரா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க நம்ம வந்து இந்த மென்டிமீட்டர் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றதுனால நான் இதுலயே உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதாவது தொழில்முறை டெவலப்மெண்ட்டுக்காக நான் இப்ப இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன், நான் புதுசா இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இதுக்குள்ள போடலாம். அதாவது சாஃப்ட்வேர் சம்பந்தமா இந்த விஷயத்த நான் இப்ப கத்துக்கிட்டேன், இப்ப மீன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கத்துக்கிட்டேன், இதை நானா போய் தேடி போய் கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்திருக்கேன். இதுக்கு அடுத்தது இது கூடவே நம்ம அடுத்த நம்மளுடைய ஸ்கில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது நம்ம சொல்றது எமோஷனல் குவாலிட்டி. எஸ், வீடியோ கிரியேட்டிங், ஏஐ டூல்ஸ் கத்துக்கிட்டாங்க, வீடியோ கிரியேட்டிங் கத்துக்கிட்டாங்க தங்கமலர், வெரி குட். சரவணன் சார் வந்து ஏஐ டூல்ஸ் கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, நம்ம இப்ப அடுத்தது போவோம். அதாவது நம்மளுடைய எமோஷனல் ஸ்கில். அது என்ன எமோஷனல், இதுல என்ன இருக்கு? பாடம் நடத்துறோம், அதுல என்ன எமோஷனல் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மூலமா இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய வகுப்பறையில் மாணவர்கள் நீங்க பாடம் நடத்தின பாடத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இல்ல உங்களை ஞாபகம் வச்சிருப்பாங்களா? நான் கேள்வியை திரும்பவும் சொல்றேன். வகுப்புல நீங்க பாடம் நடத்தும் பொழுது பசங்க நீங்க நடத்தின பாடத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இல்ல உங்களை ஞாபகம் வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா உங்களையே ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுடைய எமோஷனல் டெவலப்மெண்டா இருக்கும். சரி, நிறைய பேர் பாருங்க அனிமேஷன் கிரியேட்டிங் கத்துக்கிட்டாங்க, எக்ஸல் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்க, தமிழ்ல ஏஐ டூல்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துட்டு இருக்காங்க, அனிமேஷன் கிரியேஷன் எப்படி பண்றதுன்னு கத்துட்டு இருக்காங்க, வீடியோ கிரியேஷன், ஃபார்மேட்டிவ் வித் ஆன்லைன், வெரி குட். சரிங்களா, வினாத்தாள் எப்படி தயார் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல நிறைய பேர் மெசேஜ் டைப் பண்ணாம இருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் see that சாட் பாக்ஸ் பாருங்க, எத்தனை பேர் அனிமேட்டட் கத்துக்கிறாங்க, பிபிடி எப்படி ரெடி பண்ணணும்னு கத்துக்கிறாங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறாங்க. சோ நீங்களும் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடணும். நிறைய பேர் நிறைய கத்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா நீங்க அதை எல்லாத்தையும் கத்துக்கணும். இப்ப பேக் டு வாட், நம்மளுடைய எமோஷனல் ஸ்கில் அதுல நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய எமோஷனல் குவாலிட்டி, என்னென்ன மாதிரியான எமோஷனல் குவாலிட்டி இருக்கணும்னா, கண்டிப்பா ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய, இன்னைக்கு இருக்கிற ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான எமோஷனலான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உண்மையாவே நம்ம திரும்ப 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 செஞ்சு செஞ்சு பொறுத்து போன ஒரு விஷயம் பொறுமை. உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆசிரியர்களுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பயங்கரமான விஷயம் எல்லாம் பண்றாங்க.
ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நிஜமாவே நம்ம ரொம்ப பொறுமையா இருந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கோம். அந்த பொறுமை நமக்கு கண்டிப்பா தேவை. இதே நேரத்துல நீங்க ஒரு எம்பத்தி இருக்கிற டீச்சராவும் இருக்கணும். பரிவுடைய ஆசிரியராகவும் இருக்கணும். உண்மையாகவே ஒரு குழந்தைக்கு சுத்தமாவே தெரியலங்க. ஆக்காய்க்கே படிக்க தெரியல. ஆல்பபெட்ஸே தெரியல. எப்படிதான் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணி வந்தானே தெரியல. ஆனாலும் 6வது வந்து உட்கார்ந்திருப்பான். இப்ப வந்தவொடனே உனக்கு தமிழே படிக்க தெரியலையாடா? நீ எல்லாம் எப்படிடா 6வது வரைக்கும் பாஸ் பண்ணி வந்த? அப்படின்ற குழந்தைகிட்ட அந்த கேள்விய கேட்கறீங்கன்னா, உண்மையாகவே எல்லா ஆசிரியரும் அதே கேள்விதான் வருஷம் வருஷம் அந்த குழந்தைகிட்ட கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் வித்தியாசமா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாடா? தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரட்டுமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க அந்த ஆசிரியர், அதாவது அவங்களுக்கு பார்த்த தமிழ் ஆசிரியர்களே, நீங்க ஒரு பெரிய ஹீரோவாவோ, ஹீரோயினாவோ கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த எம்பதி, அதாவது குழந்தைங்க கிட்ட நீங்க பேசும் முறை. அதுக்காக நம்ம நெறைய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கேன். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன் அப்படின்ட்டு அவன் கூடவே பேசிக்கிட்டு, வேற ஏதாவது டீச்சர் சொன்னா கூட, வேற எதனா பேசினா கூட அதையும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, குழந்தைங்க அந்த டைம்க்கு உங்ககிட்ட எல்லா குறைகளையும் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. நீங்களும் தலை தலையா ஆட்டி எல்லாத்தையும் கேட்பீங்க. ஆனா, உங்க மேல ஒரு மதிப்பு, மரியாதை வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். ஆனா வித் பவுண்டரீஸ். நம்ம அந்த லெவல அவங்க கிட்ட காமிச்சே ஆகணும். ஒரு லெவலுக்கு மேல அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது நம்ம, ரொம்ப நட்பாவும் இருக்கக்கூடாது. சோ இது ரொம்பவே தேவை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன். கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட மோட்டிவேஷன் உள்ளவங்களா தான் இருக்கணும். அவங்களுக்கு நீங்க சொல்லி தரணும். அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அவன் கொஞ்சம் மார்க் எடுத்தா கூட ஆஹா ஓஹோன்னு பாராட்டாம, இல்லடா நீ இன்னும் இந்த இடத்துலலாம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குன்றத, அத நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும். உண்மையாகவே தாயுள்ளம் கொண்ட ஆசிரியர்களாக நம்ம எல்லாரும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஆனா அதே நேரத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு தாயாக மாற முடியாது. ஏன்னா, ஒரு தாய் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. அவங்களுக்கு தன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாரி குழந்தைங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா நாம ஆசிரியரா இருக்கும் பொழுது, கண்டிப்பா நம்ப அவங்களோட குற்றங்கள சுட்டி காமிச்சு, அத அவங்க திருத்தறதுக்கான மோட்டிவேஷன்ல கண்டிப்பா அவங்க கொண்டு போகணும். உண்மையாவே ஒரு விஷயம் குழந்தை திரும்ப திரும்ப பண்ணுதுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியாவ கண்டுபிடிச்சு, அதுலருந்து அவன் எப்படி வெளில வர்றதுக்கான ஐடியாவ நீங்க குடுக்கலாம். அந்த மாரி நீங்க குடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு உங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாதிரியான எமோஷனல் குவாலிட்டி பசங்களோட நீங்க வந்து அவங்களோட பேலன்ஸ் பண்ணி போயே ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் பலருமே மன அழுத்தத்தோட இருக்கோம் அப்டின்னா, அத இல்லன்னு யாராலயுமே சொல்லவே முடியாது. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வகுப்புக்கு நம்ம செய்யக்கூடிய பொருட்கள், நம்ம செய்யக்கூடிய டீச்சிங் எய்டு, நம்ம செய்யக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வொர்க் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இருக்கு. நீங்க வந்து ஆ ஒரு 4 பீரியட் நீங்க கிளாஸ்க்கு போறீங்க அப்டின்னா, நிச்சயமா அதுக்காக பேக்ரவுண்ட்ல நீங்க அடுத்த ஒரு 4 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நெறைய பேரு வீட்டுக்கு போயும் நம்மளுடைய ஸ்கூல் வேலைய செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம். வெறும் ஸ்கூல்ன்றது 8லிருந்து 4 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேலையே செய்யறதுலாம் கிடையாது. வீட்லயுமே போயிட்டு நம்ம ஸ்கூல் வேலைய தான் நெறைய பேர் செஞ்சுட்டே இருக்கோம். அப்ப நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க கிளாஸ் ரூம்குள்ள போகும்பொழுது காட்டாம இருக்கணும். கிளாஸ் ரூம்குள்ள போகும்பொழுது அந்த கோவத்தையோ, அந்த டென்ஷனையோ பசங்க கிட்ட காமிச்சிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுடைய இது வந்து கொஞ்சம் குறைஞ்சு தான் போகும். அதனால அந்த எமோஷனல் பேலன்ஸ் அப்டின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ பேஷன்ஸ் இருக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, எமோஷனலா அத நீங்க எப்படி ரெடி ஆகலாம் அப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாகவே நீங்க பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்பொழுதே பையன் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நமக்கு கோவம் வர மாரி தான் இருக்கும். அப்ப கோவம் வர மாரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த மாரிலாம் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கூட உடனே பையன் வந்து நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைய இழந்துடுறான். அப்ப அவன் எப்படி கேள்வி கேட்டாலுமே, அத அந்த இடத்துல மொழி சம்பந்தமான விஷயத்த மட்டுமே சொல்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு வந்து என்னுடைய கிளாஸ் ரூம்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் இங்க சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அதாவது வந்து நான் வந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்பொழுது, இந்த கதிரவன் அப்படின்றதுக்கு எவ்வளோ பெயர்கள் இருக்கு. கதிரவன்னா ஆதவன் சொல்வாங்க, சூரியன்னு சொல்வாங்க, பரிதின்னு சொல்வாங்க. அப்படின்னு இத்தனை வார்த்தைகள நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுது, திடீர்னு வந்து என்ன வந்து ஒரு குழந்தை வந்து கேள்வி கேட்கிறா. எப்படி கேட்கிறான்னா, மேம் நாங்களே 3 லாங்குவேஜ்க்கு ஒரு வார்த்தைய படிக்கிறதே இவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது, இத்தன வார்த்தைய எதுக்கு நீங்க எங்களுக்கு சொல்லி தர்றீங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, போர்ஷன்ல இருக்கு சொல்லி தரேன். அத படிக்கணும். இதுல என்ன இருக்கு? இந்த மாரிலாம் எதுவுமே கேள்வியே கேட்காம, உண்மையாவே அவங்க அவங்களோட எமோஷனல்ல சொல்றாங்க. உண்மையாகவே அவனுக்கு எழுத்துக்கூட்டியே படிக்க வராது. எழுத்துக்கூட்டியே படிக்க வராத பிள்ளை என்ன பண்றான்? சன்னுன்னா சூரியன்னு படிக்கிறதே அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுலயே சுழிக்கலாமா? வேணாமா? எந்த வரும்ன்ற வரைக்கும் அவன் ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு சூரியனுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கிறது. பல சொல் ஒரு பொருள் அப்படின்னு நான் நடத்தும்போது, உண்மையாவே அவங்க அதுக்கான ஆன்சைட்டி அவங்களுக்கு வரதான் செய்யும். அந்த கேள்விய அவங்க என்கிட்ட கேட்கும்போது, அந்த இடத்துல உடனடியா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உடனே வந்து, "ம்மா இப்ப நீ வந்து என்கிட்ட வந்து நெறைய கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு அப்படின்னும்பொழுது, உனக்கு எந்த கூல் ட்ரிங்க்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அத நீ செலக்ட் பண்ணி குடிச்சுக்கலாம்.
அப்ப ஏன் ஒரு கல்யாணத்துக்கு போற அப்படின்னா ஒரு 16 வகையான சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா 16 வகையான சாப்பாடும் நீ சாப்பிட்டு வேணா வைக்கிறாங்க கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு இன்னொன்னு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு பிடிக்கும். சோ யாருக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க செலக்ட் பண்ணி படிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்ல வந்து இத்தனை சொற்கள் வந்து சூரியனுக்கே இருக்கு. இதுல உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீ படிச்சுக்கலாம். ஆனா வேறு யாராவது சூரியனுடைய வேறொரு சொல்லை பயன்படுத்தும் பொழுது அது உனக்கு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? அதனால இந்த மாதிரியான சொற்கள்லாம் சூரியனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நடத்துறேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதுல இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ ரைட், இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா, ரைட் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், பயன்படுத்தும் போது நீ எதை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விளக்கம் அவங்களுக்கு தெளிவா புரியுது. இன்னும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பாடம் நடத்தும் பொழுது நம்மள வெறுப்பேத்துற மாதிரியே சில கேள்விகள் கேட்கறது, பின்னாடி உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கிறது, நம்ம என்ன பாடம் நடத்தினாலும் அவங்க அங்க கவனிக்காம பின்னாடி இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களும் ஆசிரியர்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் நம்ம எமோஷனலா நம்ம வந்து ரொம்ப கரெக்டா பேலன்ஸ்டா போக வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். சோ இந்த இடத்த நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் குவாலிட்டி. நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் குவாலிட்டி. சோசியல் குவாலிட்டியா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே நம்ம எல்லாருமே மனிதர்களோடு மனிதர்களாக வேலை செய்கிறோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பலருமே வந்து வேற்று மொழிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம கார்த்திகேயன் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, அவரோட தாய்மொழி தெலுங்கு, ஆனா அவர் ஒரு தமிழ் எச்ஓடியா இருக்காரு அப்படின்னும் பொழுது அவர் வந்து தமிழ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட அவர் படிச்சிருப்பாரு, தமிழுக்கு அவர் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு அப்படின்றத நம்ம எங்களால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா தமிழை வந்து சொல்லி தரணும். அது எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நம்ம அவங்க கிட்ட சோசியலா அட்டாச்மெண்ட் ஆகிதான் ஆகணும். குழந்தைங்க கேட்கறாங்க, நான் எங்க போனாலுமே பஸ்லயுமே எனக்கு வந்து இங்கிலீஷ்ல போர்டு இருக்கு, சூப்பர் மார்க்கெட் போனாலும் எனக்கு இங்கிலீஷ்ல போர்டு இருக்கு, எந்த இடத்துல போனாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்துதான் போட்டிருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் எனக்கு ஹிந்திலயும் சொல்றாங்க, தமிழ்லயும் சொல்றாங்க, இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது நான் ஏன் தமிழ் மொழியை இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கணும் அப்படின்ற கேள்வியை குழந்தைங்க கிட்ட இருந்து வரதான் செய்யுது. அப்படி சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஒரு பதில நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்லணும், இது தமிழ்நாடு, இது ஒரு மொழி, கூட ஒரு மொழியை கத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லதுதான். ஸ்டில் ஏஐ வந்து கஷ்டப்படுற ஒரே ஒரு மொழி பாத்தீங்கன்னா தமிழ் தான். ஏன்னா தமிழ் வந்து மொத்தம் 16 விதமா பேசுறாங்க. இனிமே ஏஐல வந்து தமிழ் தான் இன்னுமே ஒரு இடர்பாடோடு இருக்கு. அந்த தமிழை நீங்க இன்னும் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட பொறுமையா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப அந்த சோசியல் குவாலிட்டியை நம்ம வளர்த்துதான் ஆகணும். இப்ப நம்ம நேரடியா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது பையன் கிட்ட வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து அதை கேட்கறது இல்லை, அதை அவங்க நம்பவும் மாட்டாங்க. அதை நம்பாத மாதிரி இருக்கணும்னா நீங்க அதுக்கு வாழ்வியல் ரீதியான சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. சோ உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? இன்னைக்கு பல ஆசிரியர்கள் ஆங்கிலத்துல பேசுறத தவிர்க்கிறதுல நிறைய சூழ்நிலையில நம்ம பாக்குறோம். நான் தமிழ் ஆசிரியர் தானே, நான் ஏன் ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தமிழ் ஆசிரியருக்கு இங்கு மதிப்பு மரியாதை அதிகமாக தான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆங்கில வழி பள்ளியில நம்ம தமிழ் ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியரா, அடே அவங்க இங்கிலீஷ் தெரியாதுடா, அவங்க கிட்ட தமிழ்ல பேசுறா அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே குழந்தைங்க சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இது ரொம்ப தொன்மை வாய்ந்த மொழி, இது ரொம்ப பழமையான மொழி. நம்ம தமிழ்ச்செல்வி மேம் சொன்ன மாதிரி இது ஒரு தொன்மையான மொழி. அதை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொன்னாலுமே கூட அதையும் ஆங்கிலத்தின் மூலமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நான் தங்கிலீஷ் டீச்சரா இருக்க போறேன் அப்படின்ட்டு. உண்மையாகவே நம்ம தங்கிலீஷ் டீச்சரா இருக்கக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழியும் மறக்காம அவங்க கிட்ட சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே முன்னெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பேரண்ட் மீட் அப்படின்றது ரொம்பவே குறைவா இருக்கும். வருஷத்துல ஒரு முறை நம்ம டீச்சரை வந்து நம்ம பேரண்ட் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். இல்லைன்னா வருடத்துல 2 முறை இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு மாசமுமே கூட பேரண்ட் மீட்டிங் இருக்கு. ஒவ்வொரு மாசமே கூட பேரண்ட் வந்து நம்மள பாக்குறாங்க. எதனா ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட இமீடியட்டா பேரண்ட் வந்து நம்மள பார்த்து என் குழந்தை எப்படி கஷ்டப்படுறாங்க, அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. அப்ப பேரண்ட் கிட்ட எப்படி பேசணும், பேரண்ட் கிட்ட பேசும்போது குழந்தைங்களோட நெகட்டிவான விஷயங்களை சொல்லாம பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி இன்னும் கொஞ்சம் அவங்கள பூஸ்டப் பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க பேரண்ட் கிட்ட ஒரு குழந்தைய பத்தி தப்பு தப்பா சொல்லி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ்ல கவனிக்கவே மாட்டாங்க, ரொம்ப சேட்டை பண்றாங்க, நான் கவனிச்சேன், இப்படிலாம் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஆதங்கம், அவன் கிளாஸ்ல கவனிக்கவே மாட்டான், அப்ப நான் யார்கிட்ட தான் சொல்றது, அதனால நான் உங்க பேரண்ட் கிட்ட சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில நீங்க பேரண்ட் கிட்ட அப்படி சொல்லும் பொழுது குழந்தைக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இன்னுமே குறைய தொடங்குகிறது. அதனால நான் பேரண்ட் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லலாமே தவிர சொல்லாம பாசிட்டிவா சொல்லும் பொழுது நிஜமாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு பெரிய உங்க மேல அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீம் ஒர்க். உண்மையாகவே நம்மளுடைய ஸ்டாஃப் ரூம்,
நம்மளுடைய டீச்சர் சொசைட்டி, நம்மளுடைய டீமுக்குள்ள நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி வரலாம். உண்மையாகவே இன்னைக்கு நான் இந்த வகுப்பை எடுக்கும்பொழுது கூட இங்க அனுபவமிக்க பல ஆசிரியர்கள் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலுமே கூட அவங்க வந்து நான் சொல்றத வந்து கேட்டுட்டு இருக்காங்க, சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீமோட எப்படி ஒர்க் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டீம் கூடவே ஒரு டீச்சர் வந்து இருப்பாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவா நம்ம பேசுறோம் அப்படின்னா, உண்மையாகவே குழந்தைகள் நம்மள தொடர்ந்து கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. அப்படி கண்காணிச்சுட்டே இருக்கும்பொழுது, நீங்க உங்க குழுவோட எப்படி இருக்கீங்க? நீங்க உங்க குழுவோட எப்படி நடந்துக்கிறீங்கன்றதெல்லாம் பசங்க பார்த்துட்டே இருக்காங்க. சோ இந்த சோசியல் ஸ்கில்ல, இந்த டீம் ஒர்க்கோட நீங்க இருக்கீங்களா? அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். நீங்க உங்க பள்ளியில இருக்கிற ஆசிரியரோட மட்டும் தான் நட்பா இருப்பீங்க. வேற எந்த பள்ளியில இருக்கிற நட்போட இருக்கிற ஆசிரியரும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு வேற எந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கும் தெரியாது. எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படின்னு நீங்க நினைக்காம, நீங்க கண்டிப்பா மற்ற எல்லா ஆசிரியரோடுமே ஒரு தொடர்பு இருக்கணும். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா, இமிடியேட்டா நம்ம அத வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நம்ம சந்தேகங்கள நம்ம உடனே உடனே கேட்டுக்க முடியும். நெறைய விஷயங்களை பரிமாறிக்க முடியும். ஒருவேளை நீங்க சொல்ற கருத்து எனக்கு ஏற்புடையதா இருக்கும். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும். அப்படி ஏற்புடையதாவே இல்லன்னா கூட, கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சோம்னா, அவங்க சொல்ற கருத்து நமக்கு சம் ச சாதகமா கூட இருக்கலாம். அதனால நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கிரியேஷன் ஒரு நமக்குள்ளேயே ஒரு உறவு முறைய கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். அப்புறம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இப்ப நீங்க இந்த பகுதியில ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி, இந்த மாரி நெறைய ட்ரெய்னிங் செஷன்ஸ்லாம் வரும்பொழுது, நீங்க அத கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது, உங்களுக்கு நெறைய நட்பு கிடைக்கும். நெறைய நட்பு கிடைக்கும்போது, நெறைய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அப்ப இன்னும் எத எத எப்படி எப்படிலாம் செய்யலான்ற ஒரு ஒரு தொழில்முறை வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டெவலப்பரா நீங்க இருக்கணும். நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல ஒரு நெறைய விஷயங்கள கத்துக்கக்கூடிய ஒரு டீம் கிரியேட்டரா நீங்க கண்டிப்பா இருக்கணும். அதனால நீங்க நெறைய பேர் கூட பேச வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு அந்த மென்டிமீட்டர்ல உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்விய வந்து நான் உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இவ்ளோ நம்ம பண்றோமே, இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கற்பித்தலில் மாணவர்கள் எதை நினைவு கொள்ள வேண்டும்? அப்படின்ற ஒரு கேள்வி தான் அந்த மென்டிமீட்டர்ல நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அதாவது அதுல வந்து கற்பித்த பாடம் நெறைய நினைவுல இருக்கணுமா? இல்ல அந்த கற்பித்த ஆசிரியரையே பையன் வந்து மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கணுமா? இல்ல வந்து இந்த கற்பித்தல் நடந்த சூழ்நிலைய ஞாபகத்துல வச்சிருக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எதையுமே யாருமே கவனிக்கவே மாட்டாங்க. எதுவுமே நினைவுல இருக்காது. அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் உங்களுக்கு இருக்கா? அப்படின்றத நீங்க உங்களோட மென்டிமீட்டர் ஸ்கிரீன்ல நீங்க இங்க ஆன்சர் பண்ணலாம். அந்த ஆன்சர் வந்த உடனே ரிசல்ட்ட வச்சு நம்ம வந்து மத்தவங்க கிட்ட நம்ம பேசலாம். சோ இதுல நீங்க சாட் பாக்ஸ்ல எனக்கு இப்ப இதுக்கான பதில சொல்லலாம். அதாவது ஒரு ஆசிரியருடைய வெற்றிக்கு எது உதவும்? இப்ப நீங்க ஒரு வெற்றியாளரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எது உதவும்? ஆ மாணவர்கள் தான் என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா நீங்க மாணவர்கள்ன்னு டைப் பண்ணலாம். இல்ல பேரண்ட் தான் என்னோட வெற்றிக்கு காரணம். அவங்க தான் எங்கள நம்பி பசங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க பெற்றோர்கள்ன்னு டைப் பண்ணலாம். இல்ல என் கூட இருக்கிற டீச்சர்ஸ் இல்லன்னா நான் முன்னேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க தான் என்ன மோட்டிவேட் பண்றாங்க. அதனால ஆஸ் அ டீச்சர் நான் டெவலப் ஆகுறதுக்கு என்னுடைய கூட இருக்கிற டீச்சர்ஸ் தான் எனக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அப்படி டைப் பண்ணலாம். இல்லன்னா அதெல்லாம் இல்லங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நீ இத பண்ணு, அத பண்ணு, இத கத்துக்கோ, அத கத்துக்கோன்னு சொல்லுது. அதனால தான் நான் வந்து இம்ப்ரூவ் ஆகுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே நீங்க அத டைப் பண்ணலாம். இல்லங்க இது எல்லாமே எனக்கு தேவைங்க. மாணவர்களும் தேவை, பெற்றோரும் தேவை, சக ஆசிரியரும் தேவை, ஸ்கூல் நிர்வாகமும் தேவை. அப்படிலாம் இருந்தா தான் நான் முன்னேறுவேன்னு நினைக்கிறீங்களா? அனைத்தும் எல்லாமே தேவை அப்படின்னு அ த இது தமிழ் செல்வி சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு தங்கமலர் சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யற வேலைய சிரத்தோடு செய்வது கார்த்திகேயன் உண்மையாகவே இந்த எண்டுல நான் இந்த வார்த்தை தான் சொல்லலாம்னு இருந்தேன். அத கார்த்திகேயன் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது வந்து உண்மையாகவே உங்களுடைய வெற்றிக்கு மாணவர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம், இது எல்லாம் தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா, உண்மையாகவே உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். உங்களுடைய வெற்றியை நீங்கள் உங்க வேலையை சிரத்துடன் செய்ய வேண்டும். சின்னதா செஞ்சாலும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் என் வேலையை இன்னும் பெஸ்ட்டா எப்படி பண்றேன்? இல்லங்க இத விட சூப்பரா செய்ய போறேன். இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன். இத விட பெஸ்ட்டா நாளைக்கு ஒரு கிளாஸ் நடத்த போறேன். என்னை யாரும் வாட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னை யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்னுடைய ஒர்க் நல்லா இருக்கா? எனக்கு என்னுடைய ஒர்க் பெஸ்ட்டா இருக்கா? அப்படின்னு நீங்க நினைக்கணும். இன்னைக்கு நான் ஒரு செய்யுள பசங்ககிட்ட சொன்னேன். நாளைக்கு நான் ஒரு செய்யுள பசங்ககிட்ட சொல்லப் போறேன். அப்படின்னு சொல்றது. நம்ம ரசித்து செய்வது. சித்ராதேவி சொல்ற மாதிரி, நம்ம ரசித்து செய்யணும். எந்த வேற வேலையுமே நம்ம ரொம்ப ரசனையோட மாணவர்கள் திறனை ஊக்குவிக்கிற மாரி செஞ்சோம் அப்படின்னா, உண்மையாகவே நம்ம அந்த வேலையில கண்டிப்பா வெற்றி பெறுவோம். ஒரு தமிழ் ஆசிரியராக நீங்க வெற்றி பெறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் தான்.
உங்களுடைய வெற்றி தான் உங்க மாணவர்களுடைய வெற்றி. உங்க மாணவர்களுடைய வெற்றி தான் அவங்களுடைய பெற்றோருடைய வெற்றி. பெற்றோர் நல்லபடியா வெற்றி பெற்றாங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வெற்றி அடைஞ்சிருங்க. ஏன்னா பெற்றோர்கள் ஹாப்பியானா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தூக்கி விட்டுற போறாங்க. ஸோ உங்களுடைய வெற்றி மட்டுமே இந்த ஓவரால் சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. அதனால அதுல நீங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போற நம்மளுடைய 6th டைமென்ஷன்ல 5th ஒன் பாத்தீங்கன்னா எத்திக்கல் குவாலிட்டி. அப்படி என்ன நம்மன்னா வந்து ஒரு நெறிமுறை இல்லாமலா இருக்கும், இவங்க என்ன புதுசா வந்து நமக்கு நெறிமுறையை சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே இந்த எத்திக்கல் குவாலிட்டி அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் நேர்மையுடையவர்களாக இருக்கிறோமா? உண்மையாகவே நேர்மையுடையவர்களாக இருக்கிறோமான்றத நாம யோசிச்சுக்கணும். ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப நான் நேர்மை இல்லாம இருக்கனா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாகவே இப்ப நீங்க ஒரு பாடத்தை நடத்துறீங்க அப்படின்னா, அந்த பாடத்துல இருந்து ஒரு கேள்வியை பையன் கேட்கறான் அப்படின்னா, உண்மையாகவே அந்த வகுப்புல எப்பவுமே ஏடாகூடமா கேட்கக்கூடிய ஒரு பையன் தான். அப்ப நமக்கு தானாவே அவன் மேல ஒரு கோவம் வந்துடும். நம்ம சொல்லவே முடியாது. உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு தெரியும்டா, உள்ள நுழைஞ்ச உடனே நீ எதனா கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அங்க ஒரு லோ வந்து நம்ம கண்டிப்பா உருவாயிடுது. அதனால அந்த நேர்மை, அதாவது எந்த நேரத்திலையும் நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் பேசுவேன். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் பார்ஷியாலிட்டி பண்றதே கிடையாதுங்க. ஆனா உண்மையாவே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணா பெரிய பெரம்பு வச்சு நம்மள அடிப்பாங்க. நம்ம அந்த அடியும் வாங்கியிருக்கிறோம். அப்படிலாம் அடி வாங்கி தான் நம்ம எல்லாம் படிச்சோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதும் இல்ல, நம்ம திட்டுறதும் இல்ல, நம்ம யாரையும் தரகுறவா நடத்துறதும் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நடத்துறோம். ஆனாலுமே கூட குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ஷாலிட்டி பண்றோம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்படி சொன்னது இல்லை. ஆனா இப்ப குழந்தைங்க ஆமா இவங்க பார்ஷாலிட்டி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு குழந்தை தவறு பண்றான்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைய ஒரு 2 நாள் தொடர்ந்து திட்டி பாருங்களேன். திட்டுறது கூட இல்ல, எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னுட்டு அப்படின்னு சொன்னாலுமே உடனே ஒரு ஒரு பரப்புரையை உருவாக்கிடலாம், இவங்க வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல உண்மையாகவே நல்லா வேலை செஞ்ச குழந்தைய பாராட்டவும் முடியல, சாதாரணமா வேலை செஞ்ச குழந்தைய திட்டவும் முடியல. அப்ப நம்ம வேற வழியே இல்லாம மியூச்சுவலா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப ப்ரிப்பரேஷனோட கிளாஸுக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் இந்த மாதிரி பதில் சொல்லணும், அந்த இடத்துல கோவப்படக்கூடாது. அப்ப நல்லா படிக்கிற குழந்தை வேற கேள்வி கேட்டா அவளுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும்னு ரொம்ப ப்ரிப்பேரா, தமிழ்ச்செல்வன் சொன்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேரா போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்பதான் நம்மளால வந்து அந்த நெறிமுறையான அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம கிளாஸ்ல மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட், ஒரு நிலையான மதிப்பீடு. இப்ப நம்மளோட தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு 10 மார்க்குக்கு, நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 மார்க்குக்கு ஒரு கட்டுரை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரையை எழுதும்பொழுது நீங்க குழந்தைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க. இப்படி எழுதணும், இந்த மாதிரி சைரைட்டிங் போடணும், இந்த மாதிரியான இருக்கலாம் இருக்கணும், எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அந்த குழந்தை எழுதியிருக்கும். கண்டிப்பா நிறைய எழுத்து பிழைகளோட எழுதியிருப்பான். நீங்க நிறைய இப்படி இப்படி அண்டர்லைன் பண்ணிட்டு இவ்வளவு பிழைகளோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைய பிழைகளோட எழுதியிருக்கான். ஆனா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அவன் நீங்க சொன்னதுனால அந்த எஸ்ஸேவ அப்ளை பண்ணியிருக்கிறான். அந்த எஸ்ஸேவ நீங்க சொன்ன எல்லா கருத்தையும் உள்ள ஏத்திருக்கிறான். ஆனா முழுவதுமே தப்பு தப்பு தப்பா தான் எழுதியிருக்கிறான் அப்படின்னா, நீங்களே மனசு வந்து என்ன பண்ணுவீங்க? சரி பரவால்ல இவ்வளவு தூரம் எழுதியிருக்கானே அப்படின்ட்டு நீங்க ஒரு 4 மார்க் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடியே இன்னொரு பையன் வருவான். அவனுக்கு எல்லாமே தப்பு தப்பு தப்பா தான் எழுதியிருக்கிறான். நான் தவறே இல்லாம எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன நீங்க வெறும் 6 மார்க் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்க. இன்னைக்கு நம்மலாம் அன்னைக்கு வந்து டீச்சர் பாடம் நடத்தி பேப்பர் கொடுக்கும்போது நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க வந்து கேட்கறாங்க. இதுல ஏன் இவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்க? அதுல ஏன் அவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்கன்ற கேட்கக்கூடிய கட்டாயத்துல குழந்தைங்க இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஃபேர் அசஸ்மெண்ட், அதாவது நீங்க தெளிவா சொல்லணும். அவன் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கான். அவன் லெவலுக்கு நான் அந்த மார்க்கை போட்டிருக்கேன். பட் உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இன்னுமே சூப்பரா எழுதலாம். அப்போ உனக்கு மார்க் குறைச்சுதான் ஆகணும். நான் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் நீங்க 1/2 மார்க் குறைச்சிங்கன்னு நல்லா படிக்கிற குழந்தையும் நம்மள கேள்வி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுடைய இந்த ஃபேர் அசஸ்மெண்ட்ன்றது ஒரே மாதிரியான அசஸ்மெண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த குழந்தைக்கு எப்படி மார்க் போடணும், அந்த குழந்தைக்கு எப்படி மார்க் பண்ணணும், அந்த குழந்தைக்கு எப்படி மார்க் பண்ணணும், நீங்க ஒரு அசஸ்மெண்ட் ரேஷியோ வச்சிருப்பீங்க. ஆனா அதை நீங்க பசங்க கிட்ட சொல்லணும், பாசிட்டிவா சொல்லணும். நீ இந்த நாள் மார்க் பண்ணா நீ அடுத்த முறை இன்னும் பிழையே இல்லாம எழுத வேண்டியதுக்காக நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அப்பதான் நம்ம ஈக்குவாலிட்டியா இருக்கோம்னு நினைக்கிறாங்க. சில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களையும் மீறி அவங்க பாடம் நடத்தும் பொழுது அவங்களுடைய ரிலீஜியஸை பத்தி ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சமா ரொம்பவே அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தான் நம்ம இருக்கோம்.
அப்படி அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம சமத்துவமா இருக்கோம், ஈக்குவாலிட்டியா இருக்கும்ன்றது தெரியும். உண்மையாகவே இந்த அசஸ்மெண்ட்ல கூட பாருங்க, குழந்தைக்கு எழுத படிக்கவே தெரியாது. நீங்க சொல்லிக் குடுத்து தான் அவன் அப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். அவன் அப்பதான் கொஸ்டின் ஆன்ஸரே எழுதியிருப்பான். 2, 3 லைன் எழுதியிருப்பான். பரவாயில்லையே எழுதியிருக்கானேன்றது கட்டாயத்துக்காகவே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு 6 மார்க் குடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நீங்க ஒரு 1/2 மார்க், 1 மார்க் குடுக்கும்பொழுது, நல்லா எழுதுற ஒரு குழந்தை என்ன பண்ணுவான்னா, கண்டிப்பா உங்கள வந்து கேள்வி கேட்பான். அவனுக்கு மார்க் குடுத்துருக்கீங்க, எனக்கு மார்க் குடுக்கல. அவனுக்கு அந்த இடத்துல ரைட் போட்டிருக்கீங்க, எனக்கு ஏன் இடத்துல ரைட் போடல. பெரும்பாலும் சிபிஎஸ்இ ஆசிரியர்களுக்கு இதுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு அந்த ஒன் வேர்ட் இருக்கிறதுனால நீங்க அதை கரெக்டா பண்ணீங்களா அப்படின்றது போயிடும். ஆனா மற்ற இடங்கள்ல இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுதும் பொழுது நீங்க அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்ல உங்களுக்கு திறமையானதா இருந்தா மட்டும்தான் நீங்க மார்க் கொடுப்பீங்க. அப்ப நீங்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தானே கொடுப்பீங்க. அந்த சமத்துவத்தை நீங்க பசங்களுக்கு நான் ஈக்குவலா தான் பண்றேன்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அப்ப யாருக்கு எப்படி மார்க் சொல்லணும்ன்றத நீங்க கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். சரியான முறை. பொருள் மாறினால் மட்டும்தான் மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றது நீங்க பசங்க கிட்ட சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல பொருள் மாறாமல் அவன் எதனா ஒரு தவறு பண்ணும்பொழுது அந்த தவறை நம்ம அசஸ் பண்ண அதை வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்கவும் முடியாது. அந்த இடத்துல நம்ம தவறை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். நீ இதை தப்பு பண்ணியிருக்கடா, இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்ப அதற்காக மார்க் குறைக்கணுமான கண்டிப்பா குறைச்சுதான் ஆகணும். அதை நம்ம பசங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். இது ஒவ்வொரு விதமான குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மார்க் குறைப்பு நடக்கும். இதை நம்ம பசங்க கிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரொஃபஷனலா நீங்க வந்து உங்களோட நெறிமுறையை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப நமக்கே என்ன தோணுது, ஒரு பேரண்ட் நோட் பண்ணணும், ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம், சாட் ஜிபிடில போடுறோம், அதுல என்ன மெயில் வருதோ அதை படிச்சு பாக்குறோம், கரெக்டா இருந்தா ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அதே மாதிரி குழந்தைங்களுமே சாட் ஜிபிடியை எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு கொஸ்டின் தரோம், அதை அவன் சாட் ஜிபிடியை பார்த்து எழுதிட்டு வரான், அப்பனா எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து உங்களுடைய சாட் பாக்ஸ்ல எனக்கு போடலாம். அதாவது இப்போ ஒரு மாணவன் வந்து நீங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, அவன் சாட் பாக்ஸை பார்த்து சாட் ஜிபிடியை பார்த்து எழுதிட்டு வந்துடுறான், எந்த ஒரு சிந்தனையுமே இல்ல, அவன் சாட் ஜிபிடியை பார்த்து எழுதிட்டு வந்துடுறான் அப்படின்னா நீங்க அதற்கான எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை நீங்க கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து எனக்கு வந்து உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். இது கூடவே நான் வந்து அடுத்தது ரெஸ்பான்சிபிள் ஆஃப் அதாவது எப்படி நீங்க ஏஐ ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுடைய எத்திக்கல் குவாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நமக்கு சாட் ஜிபிடி கொடுக்குது அப்படின்றதுக்காக எல்லாமே நமக்கு பிபிடி கேன்வா எல்லாமே ஈஸியா கொடுத்துறாங்க, அதை அப்படியே எடுத்துக்காம அதை நீங்க ஒரு முறை படிச்சு பார்த்து அது சரியா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் யோசிக்கணும். இப்ப பல பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா கோ டீச்சர்ஸ்னு இருப்பாங்க. எல்லா கிளாஸ்க்கும் நீங்களே எல்லாத்தையும் தயார் பண்ண மாட்டீங்க, உங்க கூட இருக்கிற டீச்சர்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க. அப்ப 6ஆம் கிளாஸ்க்கு ஒரு 3 டீச்சர் இருக்காங்க. அதுல ஒரு டீச்சர் தான் வந்து அவங்களோட பிபிடி ரெடி பண்றாங்க, அவங்களோட பாடத்திட்டத்தை ரெடி பண்றாங்க. அந்த பாடத்திட்டத்துல ஏதோ ஒரு பிழை இருக்கிறது அப்படின்னா உடனே வந்து அந்த தவறை வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப இயல்பா, மேம் இதுல இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, நான் இந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லாம அந்த ஒரு உரையை வந்து நீங்க செக்கே பண்ணாம நேரடியா கொண்டு போய் பசங்க கிட்ட போட்டுட்டு அதுல பிள்ளைங்க ஏதாவது தவறு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா இந்த டீச்சர் தான் அந்த தப்பை பண்ணாங்க, இவங்க தான் அதை பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாம உங்களுடைய ஒர்க்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஒர்க்கை வந்து நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நிறையவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஏஐ கொடுக்குறதுனால அதை அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது. இது நம்மளுடைய எத்திக்கல் குவாலிட்டி. சரிங்களா? இப்ப நம்மளுடைய சாட் பாக்ஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது மாணவன் வந்து ஏஐயை பார்த்து தட் மீன்ஸ் சாட் ஜிபிடியை பார்த்து அவன் ஆன்சரை எழுதிட்டு வந்துட்டான் அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நம்ம பாலகணேசன் ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்களா எழுதுனா இன்னும் சிறப்பா எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையில அதுதான், அது வந்து ஒரு மிஷினு, அது என்னமோ ஒண்ணு கொடுக்குது, அப்படி இல்லாம நீ சொந்தமா எழுதினா இன்னும் சூப்பரா எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். தங்கமலை சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் தேடி எழுதிட்டு வரலாம்ல. பாருங்க நம்ம எல்லாருமே உண்மையாகவே ஆஹ் என்ன சொல்றது, ஏன்னா அப்படி எழுதிட்டு வந்த அப்படின்னு நான் கேட்கவே, அப்படி கேட்கிறேன்னு யாருமே சொல்லவே இல்லை. இன்னுமே கூட நீ இன்னும் நல்லா எழுதலாம், இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்து எழுதலாம், இன்னுமே மோட்டிவேட் பண்ணி எழுதலாம், கிளாஸ்ல எல்லா மாணவர்களையும் சேர்த்து எழுத வைக்கலாம். முதல்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கிற தவறெல்லாம் சுட்டி காட்டலாம். இன்னும் சுருக்கமா தரவா அப்படின்னு சண்முக பிரியா மேம் கேட்காங்க, இன்னும் சுருக்கமா எழுதி தரவா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. பையன் சாட் ஜிபிடில எழுதிட்டு வந்து அதுக்கான பதிலை எதிர்பார்த்து நிறைய அனுபவம் இருக்குங்க ஆசிரியர்களுக்கு. அதுதான் நானும் சொல்றேன், நம்ம எப்படி சாட் ஜிபிடியை யூஸ் பண்றோமோ அது மாதிரி பையனும் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுவான். அதை ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் அதை எப்படி கொண்டு போகணுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போறது நம்மளுடைய இன்னோவேட்டிவ் குவாலிட்டி, புதிய சிந்தனை, நவீன முறையில எப்படி வந்து நான் கற்பித்தலை நிகழ்த்தணும் அப்படின்றதுக்கு நீங்க தான் புதுசு புதுசா கண்டிப்பா யோசிக்கணும்.
உண்மையாகவே யாராவது ஏதாவது ஒரு புது ஐடியா குடுப்பாங்க. அந்த புது ஐடியாவ நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. உண்மையாவே பையன்கிட்ட சொல்ற அதே விஷயம் தான். ஏஐ கிட்ட போய் நம்ம கேட்கிறத விட, நீங்களே யோசிச்சீங்கன்னா, இன்னும் சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பா யோசிப்பீங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் டீச்சிங் அதான் சொல்றேன்ல, 1000 ஏஐ வரட்டும், 1000 பேர் ட்ரெய்னிங் பண்ணட்டும். ஆனா, டீச்சர்னா அது நீங்க தான். உங்க கிளாஸ்க்கு நீங்க தான் ஹீரோ. அதனால நீங்க நடத்துற மாதிரியான பாடத்த வேற யாராலயுமே நடத்த முடியாத மாரி, நீங்களே புதுமையா யோசிக்கணும். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு கிரியேட்டிவ் டீச்சரா இருக்கணும். கிளாஸ்க்குள்ள போம்போது ஒரு புது புது ஐடியாஸ எடுத்துட்டு போலாம். டெய்லி ஒரு கதை எடுத்துட்டு போய் சொல்லலாம். டெய்லி ஒரு புக் எடுத்துட்டு போய் அறிமுகப்படுத்தலாம். டெய்லி ஒரு புக்ல இருக்கிற ஏதாவது ஒரு கோட் எடுத்துட்டு போய் சொல்லலாம். தினமும் ஒரு செய்யுள சொல்லலாம். தினமும் ஒரு திருக்குறளை சொல்லலாம். அந்த மாரி நீங்க கிளாஸ்க்குள்ள போகும்பொழுது ஏதாவது ஒண்ணு கிரியேட்டிவா அவங்க கிட்ட சொல்லலாம். கேம் விளையாடணும். பசங்க வந்து கிளாஸ்ல வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னா கூட, நான் அதாவது மொழி சம்பந்தமான விளையாட்டு. மொழி சம்பந்தமா விளையாடுறதுக்கே நெறைய இருக்கு. மேம் டைம் பாஸ் ஆகல, போர்ஷன் முடிச்சுட்டோம். வேற ஏதாவது விளையாடலாமான்னா, கண்டிப்பா மொழி சம்பந்தமான விளையாட்ட கண்டிப்பா உங்களால எழுத முடியும். ஸ்டோரி டெல்லிங் கதை தான் சொல்லணும்னே. அந்த காலத்து இப்ப அங்கலாம் முன்னலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆசிரியர்கள் நமக்கு நெறைய கதை சொன்னாங்க. இப்பலாம் ஸ்டோரி டெல்லிங்ன்னு தனியா ஒரு பீரியடே வைக்கிறாங்க ஸ்கூல்ஸ்ல. அப்ப தமிழ்ல கதை சொல்றது நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால தமிழ்ல கதை சொல்லுங்க. ப்ராஜெக்ட் பேஸ்டா எல்லா பாடத்தையுமே கொண்டு போங்க. உங்களுடைய வகுப்பறை மாரி வேற வகுப்பறையே இல்லன்னு நெனச்சுக்கோங்க. உங்க வகுப்பறையில இப்படிதான் இருக்கணும். ஒரே மாரி உட்கார வைக்காதீங்க. ரவுண்ட் ஷேப்ல உட்கார வைங்க. மாத்தி மாத்தி உட்கார வைங்க. உங்களுடைய கிளாஸ நீங்க எப்படி கொண்டு போணுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ ஒரு இன்னோவேட்டிவ் குவாலிட்டிய உங்களுக்கு நீங்களே உருவாக்குனா மட்டும் தான் அது ஒரு சிறந்த வகுப்பாக இருக்க முடியும். ஸோ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற மாதிரி யாராலுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அத சிறப்பா செய்யணும் அப்படின்றத பசங்களுக்கு நீங்க கொண்டு வந்து காமிச்சீங்க அப்படின்னா, அது மூலமா பசங்களும் உங்ககிட்ட நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க. எங்க டீச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி நடத்துவாங்கடா. சூப்பரா பண்ணுவாங்கடா. அப்படின்ற அந்த உணர்வ குழந்தைங்க கிட்ட உருவாக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ஒரு கிரியேட்டிவான டீச்சரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ, அ இத்தன விஷயங்கள நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது பெர்சனல் குவாலிட்டி அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? ப்ரொஃபஷனல் குவாலிட்டினா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? எமோஷனல் குவாலிட்டினா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? சோசியல் குவாலிட்டில உங்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் போட்டுப்பீங்க? எத்திக்கல் குவாலிட்டில நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டுப்பீங்க? இன்னோவேட்டிவ் குவாலிட்டில நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டுப்பீங்க? ஸோ உங்களுடைய ஒரு சுய மதிப்பீடு. கையில மொபைல் இருந்தாலும் சரி, இல்ல பேனா இருந்தாலும் சரி, நோட் புக் இருந்தாலும் சரி, கடகடன்னு நீங்க உங்களுக்கான மார்க் அவுட் ஆஃப் 10க்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் குடுப்பீங்க? அப்படின்றத சுயமாக யோசித்து நீங்க உங்களுக்கான மார்க்க போடலாம். எஸ். ஆ செல்வசுந்தரி மேம் 10க்கு 10 அப்படின்னு போடுறாங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல மார்க் போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கான மார்க்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு 60க்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்குது அப்படின்றத நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல நீங்களே கூட மனசுல வச்சுக்கலாம். 60க்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? கார்த்திகேயன் பாருங்க அவருக்கு 59 மார்க் போட்டிருக்காரு. ஒரே ஒரு மார்க் எதுல மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதையும் கண்டிப்பா டெவலப் பண்ணி அடுத்த முறை கார்த்திகேயன் 60க்கு 60 வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கார்த்திகேயன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டீச்சர். அதாவது இன்றைய 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏத்த மாரி மாற்றமடைந்த ஒரு ஆசிரியரா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 50லேருந்து 60க்குள்ள நீங்க எந்த மார்க் எடுத்திருந்தாலும் நீங்க ஒரு மாற்றமடைந்த ஆசிரியர். உண்மையாகவே அடாப்டபிலிட்டியோட இருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ நம்மள நாமே மாத்திக்கணும். கண்டிப்பா மாத்துப்போம். 60க்கு 60 கண்டிப்பா நம்ம எடுப்போம். அடுத்தது வந்து ஒரு சிலர் வந்து, "இல்ல மேம் நான் 49க்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு மேல நான் வரல." அப்படின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ப்ராக்ரசிவ் டீச்சர். நீங்க உங்கள வளர்ச்சி அடையறதுக்கான மேம்பாட்டுல தான் இருக்கீங்க. இன்னும் நீங்க சீக்கிரம் உங்கள நீங்களே வளர்ச்சி அடைய வச்சுக்க முடியும். ஸோ அது இல்ல மேம், அதுவும் இல்ல மேம். நீங்க வேற நான் வந்து ப்ரொஃபஷனலா பார்த்தா ரொம்ப கம்மியா மார்க் போட்டேன். இவ்ளோ பார்த்தா ரொம்ப கம்மியா மார்க் போட்டேன்னு இருந்தீங்கன்னா, 30லேருந்து 39 இருந்தா கூட நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஒரு டெவலப்பிங் ஆசிரியரா தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்களுடைய ஆசிரியர்ல நீங்க டெவலப்பிங்ல தான் இருக்கீங்க. அல்பினா பாருங்க 60க்கு 60 போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா? பாலகணேசன் சாரும் பாருங்க, அவரு 55 மார்க் போட்டிருக்காரு. ஏதோ ஒண்ணுத்துல எல்லாத்துலயுமே ஒரு 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 மார்க் அவர் வந்து குறைச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான தகுதிகள் எல்லாருக்குமே இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு என்ன சொல்றது? ஒரு தன்னடக்கத்தின் காரணமாக நம்ம எல்லாத்துலயும் என்ன பண்றோம்? சரி நம்ம ஒரு ஒரு மார்க் குறைச்சுப்போம். 10க்கு 10 போட வேண்டாம். ஒரு ஒரு மார்க் குறைச்சுப்போம். அப்படின்னு ஒரு ஒரு மார்க் குறைச்சவங்களும் நெறைய பேர் இங்க இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்க எல்லாரும் 60க்கு 60 எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கே நாமளும் முயற்சி செய்து உழைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த செஷன வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது என்ன ஸ்பெஷலான அனௌன்ஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 5 நாள் பயிற்சியுடைய முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு 30 டேஸ் சேலஞ்சுன்ற மாதிரி ஒண்ணு வைக்கலாம்னு இருக்கோம். அதாவது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுல நாங்க வந்து டெய்லியுமே ஒரு ஒரு
30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நாங்கள் உங்களுக்கு வைப்போம். நாங்கள் கொடுக்குற சேலஞ்சை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணி 30 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து அந்த சேலஞ்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ டிஜிட்டல் ஷீல்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத் சாம்பியன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஷீல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க எப்படி பதிவு பண்ணணும், எந்த மாதிரியான கட்டணம் செலுத்தணும், என்ன மாதிரி நீங்க உங்களுடைய அந்த டெய்லி ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு 5ஆம் நாள் முடிவுல நாங்க வந்து உங்களுக்கு அறிவிப்போம். தொடர்ந்து காத்திருங்கள். இன்னும் புது புது விஷயங்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்து நம்மளுடைய அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். நம்மளுடைய அடுத்த வகுப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் கற்பித்தலுக்கான தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ துணைக்கருவிகளை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கான சாட் பாக்ஸ் உங்களுடைய இதை வந்து ஓபன் பண்ணி விடுறேன். யாராவது ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி நீங்க பேசலாம். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். யாராவது என்ன சொல்லணும்னு விருப்பப்பட்டா கண்டிப்பா சொல்லலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டா கண்டிப்பா உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். மேம் குட் ஈவினிங் மேம். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். மேம் இந்த டூல்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் எங்களுக்கு பிராக்டிகலா செஞ்சு காமிச்சீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். கண்டிப்பா மேம். அடுத்த வகுப்பு வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து செய்முறை வகுப்பா தான் இருக்கும். நீங்க செய்யறது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில நான் செய்யறத பார்த்தே நீங்க செஞ்சுக்கலாம். பட் நான் உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி தான் காமிக்க போறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். We are eagerly waiting for that. Thank you மேம். Thank you. நன்றி மேம். சொல்லுங்க பத்ம சுந்தர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க மைக்க ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். உங்களுடைய மைக்க ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மெதுவாக கற்போருக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம், இதுக்கு நம்ம தனியா ஒரு செஷனை எடுக்கலாம் மேம். நான் உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புவேன். அதுல எந்த மாதிரியான தலைப்புகள்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்க அதுல போட்டு அனுப்புங்க. நம்ம கண்டிப்பா இதுக்கான ஒரு செஷனை உருவாக்கலாம். செல்வசுந்தரி, பத்மசுந்தர், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹலோ மேம். வணக்கம் விஜயலட்சுமி, சொல்லுங்க மேம். இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணல மேம். ஆமாங்க. என்னோட கிளாஸ்ல போனோம்னா நான் வந்து இது வரல ஃபுல்லாவே நான் 8th to 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன் மேம். இப்போ எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாய் வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேம் அவன் ஆக்சுவலா. ஆனா ஆவரேஜ் கிளாஸ்ல வச்சிருக்காங்க. உள்ள போன உடனே அடுத்த செகண்டே ஒண்ணு வாஷ்ரூம் போறணுவா, வாட்டர்னுவா, இல்லைன்னா அடுத்த காதை கடிக்காத தரியா எதையாவது அன்வான்டா பேசிடுவான். எவ்வளோ நம்ம ரிலாக்ஸா உள்ள போனாலும் அவனுடைய டென்ஷன்னாலே நான் என்னையே இழுத்துறேன் மேம். இல்ல மேம், எனக்கு ஒரு சின்ன ஒரு அதாவது உங்களுடைய அனுபவத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்குறேன். அதாவது வந்து முதல் நாள் நீங்க வகுப்புக்கு போகும்போது அவன் அந்த மாதிரி சொல்றான்னா நீங்க அதுக்கான பர்மிஷனை கொடுத்துருங்க. இன்னொரு முறை நீங்க அதாவது வகுப்போட முடிவுல, அதாவது அந்த வகுப்போட முடிவுல அடுத்த முறையில இருந்து நான் உள்ள வரும்பொழுது என்கிட்ட யாரும் வரவே கூடாது. கிட்ட வந்து யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா உங்க இடத்துல இருக்க தண்ணியை நீங்க அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாம். என்ன கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸை விட்டு வெளியில நான் எப்பவுமே என்னுடைய வகுப்புகளுக்கு போகும்பொழுது முதல் நாள் வகுப்புலயே நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். அதாவது என்னதுன்னா, என்னுடைய வகுப்புல ஒன் வே தான். உள்ள வந்துட்டீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு தான் வெளியில அனுப்புவேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா உங்க பக்கத்துல இருக்கிற தண்ணி எடுத்து நீங்க குடிச்சுக்கலாம். என்ன கேட்க வேண்டியதே இல்ல. நீங்களே சைலண்டா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கீழே வச்சிடலாம். ரெஸ்ட் ரூம்க்கு நான் யாரையுமே அனுப்பவே மாட்டேன். அப்படி இல்லைன்னா முன்னாடியே நீங்க போயிட்டு வந்துடணும். ரெஸ்ட் ரூம்க்கு அலோடு கிடையாது அப்படின்றது அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் சொல்லாதீங்க, எல்லா குழந்தைக்கும் சொல்லுங்க. உள்ள நுழைஞ்ச உடனே நோ சொல்லாதீங்க. உள்ள நுழைஞ்சா ஓகே சொல்லிடுங்க. ஆனா அந்த வகுப்புடைய முடிவுல அடுத்த வகுப்புல இருந்து இந்த வகுப்புல யாருக்கும் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அலோ பண்ண மாட்டேன். தண்ணி வேணும்னா நீங்க அமைதியா எடுத்து குடிச்சிட்டு வச்சிடலாம். அதை என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வெளியில போறதுக்கு எந்த பர்மிஷனுமே கிடையாது. பொதுவா இன்னைக்கு வகுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாறி மாறி வராங்க இல்லைங்களா? ஒரு கிளாஸ்ல இருந்து ஏ செக்ஷன்ல இருந்து பி செக்ஷன், பி செக்ஷன். அப்ப உள்ள வரும்போதே உள்ள நுழைஞ்ச உடனேயே நீங்க முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப தெளிவா, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்களா, புக்கு கொண்டு வந்திருக்கீங்களா, நோட் கொண்டு வந்திருக்கீங்களா, நான் இல்லைன்னா வெளியில அனுப்ப மாட்டேன் பாத்துக்கோங்க. எல்லாம் கொண்டு வந்திருக்கியா, கொண்டு வந்தா உள்ளவா, இல்லைன்னா இப்பயே போய் எடுத்து வந்துரு, திருப்பி நான் வெளியில அனுப்ப மாட்டேன். அது அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிக்டாவே இருங்க. அது யாரா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாவே இருங்க. ஒருத்தருக்கு அலோ பண்ணிட்டு ஒருத்தருக்கு அலோ பண்ணலாம், உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் பையன் ஆரம்பிச்சிடுவான். இந்த மேம் என்ன மட்டும் தான் அனுப்ப மாட்டாங்க, உடனே பார்ஷாலிட்டின்னு உண்டு. அதெல்லாம் நிறையவே உண்டு மேம். அதெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டம்.
ஆமா. நீங்க வந்து கண்டிப்பா இருந்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயத்த சொல்லிடுங்க. யாரையுமே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. சரி, முயற்சி தேங்க்யூ பண்ணி மேம். பாருங்க. கண்டிப்பா ஆ, இது செட் ஆகும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி மேம். வேற யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குங்களா? கிளாஸ ஆ முடிச்சிடலாமா? வணக்கம் மேம். வணக்கம் சௌந்தர்யா மேம். சொல்லுங்க. மேம் நான் இதுக்கு முன்னாடி நடந்த செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணல. யூடியூப்ல வரும்னாங்க. எப்ப அனுப்புவாங்க மேம்? லிங்க் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் மேம். நாங்க இன்னைக்கு அனுப்பிடுவோம் மேம். லிங்க் கிரியேட் ஆயிடுதுங்க. இன்னைக்கு ஓகே. கண்டிப்பா அனுப்பிடுவோம். நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. சூப்பர் மேம். உமா வேற மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது மேம். ஒரு பெரிய ரொம்ப நன்றி. ரிலாக்ஸாவே இருக்கு மேம் உங்க கிளாஸ். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சரி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? மேம் வணக்கம் மேம். வணக்கம் செல்வந்தரி. சொல்லுங்க. மேம் கிளாஸ்ல இப்போ 10 செக்ஷன் நான் ஹேண்டில் பண்றேன் மேம் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஆனாலும் அந்த பசங்களுக்கு வந்து இந்த வாசிக்கிறதுல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க மேம். மற்ற சப்ஜெக்ட்லலாம் இப்போ 40 அவுட் ஆஃப்னா 38 அந்த மாதிரி வாங்கக்கூடிய பசங்க தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. வாசிக்கவே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு கோர்வையா வாசிக்க முடியல அந்த பசங்களால. சரிங்க. நான் என்னுடைய வகுப்புல பண்ணதையே உங்களுக்கு சொல்றேன். உங்க அனுபவத்துக்கு அது ஏற்புடையதான்னு பாருங்க. பசங்கள வந்து நீங்க படிங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாம அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இப்ப இந்த சாட் ஜிபிடிலலாம் பார்த்தீங்கன்னா, Snapchatலலாம் பசங்க டெய்லி ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஃபோட்டோ விட்டுட்டாலாம் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் போயிடும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா சோ மேம். அந்த மாதிரி வந்து நீங்க கிளாஸ்ல ஒரு ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா, ஆ. நோட்டுடைய பேக் சைடுல நெறைய கோடு போட்டுருங்க. டெய்லி டேட் போட்டு அவங்க வீட்ல வந்து ஏதாவது படிச்ச மாதிரி அவங்களோட பேரண்ட் கிட்ட இருந்து சைன் வாங்கிட்டு வரணும். அது வந்து சோ ஆல்ரெடி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. தொடர்ந்து 10 நாள் இல்ல தொடர்ந்து 10 நாள் படிச்சு யார் வந்து சைன் வாங்கிட்டு வராங்களோ, ஆ. பேரண்ட்டையும் அவங்க ஏமாத்த முடியாது. 2 நாள் ஆ. அம்மாவை ஏமாத்தி சைன் பண்ணிட்டு வரலாம். 3ஆவது நாள் போது அம்மாவே என்ன பண்ணுவாங்க, எதுவுமே படிச்சு காமிக்காம சும்மா சைன் கேட்கறடா அப்படின்னுவாங்க. வாரத்துல ஒரு நாள் சொல்லாதீங்க. தொடர்ந்து 10 நாள் சைன் ம். வாங்கிட்டு வந்திருக்கணும். தொடர்ந்து ம். 10 நாள் சைன் வாங்குனா அந்த குழந்தைய கிளாஸ்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆ. ஏன்னா ரீடிங் மட்டும் டெய்லி நடந்தா மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகும். எஸ் மேம். இல்லன்னா அத நான் இம்ப்ரூவ் ஆகாது. சொல்றேன் கிளாஸ்ல. இப்ப 6th கிளாஸ் வந்து பசங்க வந்து இப்பதான் 5th இருந்து வந்ததுனால நம்ம சொல்லும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. அத பண்ணிட்டு வந்துடுறாங்க. சைனும் வாங்கிட்டு ஆமா. வந்துடுறாங்க. ரொம்ப ஆ. ஸ்லோவா இருக்கிற பசங்க வந்து வாய்ஸ் நோட் போட சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த பசங்க வந்து ம். ரெகுலரா வாய்ஸ் நோட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ம். 8th பசங்க அந்த டீனேஜ்ங்கிறதுனால நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்னா அப்படி முறைக்கிறது அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க பசங்க. இல்ல மேம். உண்மையாவே 8th பசங்க 8th, 9th, 10th இந்த 3 பேருன்றது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ் தான். அவங்க வந்து அவங்க லைன்ல அது எல்லாமே ரைட்டுன்னுவாங்க. நம்ம சொல்றது தவறுன்னுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து உண்மையாவே வந்து அவனுக்கு அப்படி ரீட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆ. உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த கோ, கேல நெறைய கன்ஃப்யூஷன் வருங்க. ஆமா மேம். உண்மையாவே அந்த சிம்பல்ஸ்லயே அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ம். அப்ப ஆமா மேம். ஒரே நேரத்துல 10 குழந்தைங்கள திருத்திடணும்னு நினைக்காதீங்க. அது நடக்காது. ஆ. ஏதாவது ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு, ம். "டேய் இந்த மாதிரி நீ பண்ணுடா. அப்படி பண்ணா உனக்கு ரீடிங் இம்ப்ரூவ் ஆகும். நான் சொல்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா உனக்கு ரிசல்ட் கிடைக்கும்." அப்படின்னு யாராவது ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தை இன்னொரு பையன்கிட்ட சொல்வான். அவன் இன்னொரு பையன்கிட்ட சொல்வான். ஓவரால் ஓகே. கிளாஸ்ல மொத்தத்துல அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. நீங்க ஓகே மேம். பர்ட்டிகுலரா 2 பேரா டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கணும். 2 ஓகே பேர மேம். டார்கெட் பண்ணி நீ வந்து தொடர்ந்து 10 நாள் சைன் வாங்கிட்டு வாயேன். உன்னுடைய இது வந்து நான் தமிழ் கிங்ன்னு நான் போர்ட்ல உன் பேர் எழுதலன்னா என்னன்னு கேளேன். ம். அப்படின்னு ஏதாவது 2 குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த 2ல யாருனா ஒருத்தன் பண்ணிடுவான் கண்டிப்பா. அப்படி பண்ணிட்டான்னா, நான் சொன்னத கிளாஸ்ல இந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் பண்ணியிருக்கான்னு அவன அப்ரிஷியேட் பண்ணி கிளாஸ் போர்ட்ல தமிழ் கிங்ன்னு போட்டு பேரெல்லாம் எழுதிருங்க. அப்படி சரிங்க. எழுதிட்டீங்கன்னா, கண்டிப்பா உடனே அடுத்த பசங்க வந்து ஒரு மாரி சார்ஜ் ஆயிடுவானுங்க. ஆ. அவன் தான் வாங்குவானா? ஏன் என்னால வாங்க முடியாதா? அப்படி ம். மட்டும் தான் எங்கள கொண்டு வர முடியும் மேம். இல்லன்னா அந்த ம். 8த், 9த், 10த்ன்றது வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பேசினாலும் உங்கள வேற மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா மேம். ஆமா இது மேம். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். சரிங்க மேம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம் சுந்தரி மேம். சொல்லுங்க மேம். எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். இப்ப நீங்க பேசுனதுனால கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ம். 1ஆம் கிளாஸ்க்கு எடுக்கிறேன் மேம். ம். என்கிட்ட வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல கிளாஸ. ம். என்ன பண்றது? தமிழ்ங்கிறதுனால அவங்களுக்கு வீட்ல இருக்கிற ஒரு ஃபீல்ட்லயே இருக்காங்க. இப்ப இத நான் கரெக்ட்டுங்க எப்படி மேம். வந்து ஆனா நான் சேஞ்ச் மேம் பண்றது? ஆனா 1ஆம் உண்மையாவே கிளாஸ் ஆ
இல்ல 8th 9th பசங்கள தான் நீங்க ஏமாத்தவே முடியாது. ஆனா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்கள நீங்க ஈஸியா ஏமாத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. கிளாஸ்ல ஒரு ஸ்மைலி சிரிக்கிற ஸ்மைலிய போட்டுட்டு, ஒரு அழுவுற ஸ்மைலிய போட்டுட்டு, யாரெல்லாம் என்ன அழ வைக்குதையோ அவங்க பேரெல்லாம் இங்க எழுதிடுவேன். மேம் யாருக்கு மேல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அவங்க பேரெல்லாம் இங்க எழுதிடுவேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த ஓவரால் கிளாஸ்ல நீங்க யார் பேரையுமே எழுத வேண்டாம். ஓகே. ஓவரால் கிளாஸ்ல நீங்க யார் பேரையுமே எழுதாதீங்க. ஆனா இத மட்டும் வரைஞ்சிட்டு, மேம் ஃபெல்ட் வெரி பேட். நிஜமாவே என்ன யாரெல்லாம் அழ வைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் நான் இதுல எழுத போறேன். ஐ அம் கோயிங் டு கிரை. நான் உன் பேரை இங்க எழுத போறேன். கடைசி வரைக்கும் இங்க எழுதவா? உன் பேரை இங்க எழுதவா? அப்படின்னே கேட்டே இருங்க. சரி. குட்டி பாம்பு மாதிரி உட்கார்ந்துரும் குட்டி பசங்க. சரி. தென் ஸ்டிக்கர் ஸ்டார் யூஸ் பண்ணுங்க மேம். வச்சிருக்கேன். ஒரு குட்டி ஸ்டிக்கர் ஸ்டார் யூஸ் பண்ணுங்க மேம். அத டக்குன்னு குடுத்துறாதீங்க. டக்குன்னு ஸ்டார குடுத்துட்டீங்கன்னா ஸ்டாருக்கு மரியாதை இருக்காது. ஒரு நாள்ல நீங்க ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் குடுக்கணும். அத யாருக்கு குடுக்கணும்னு பார்க்கணும். ஆனா 30 நாள்ல 30 பேருக்கு ஸ்டார் குடுத்துடணும். சரி. ஓகே. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே இத ட்ரை பண்ணி பாருங்க. பசங்க டக்குன்னு அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க டக்குன்னு. ஓகே, ஓகே. தேங்க் யூ. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே மேம். கண்டிப்பா. ஓகே மேம். நன்றி மேம். நன்றி. தேங்க் யூ. ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி. இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி. வணக்கம். நன்றி மேம்.